தமிழ் மக்களுக்கு தமிழன் தொலைக்காட்சியின் வணக்கம். நேயர்களே, இன்று நமது அரசியல் அரங்கம் நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக திருமிகு வி.கே. வெங்கடேசன் அவர்கள் வருகை தந்திருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சியின் கலை பண்பாட்டுத்துறையின் பொதுச் செயலாளர். அவரோடு நாம் பேசுவோம். வணக்கம். வணக்கம் ஜி. அண்ணாமலை அவர்கள் தினம் ஏதாவது ஒன்றை பேசி அது சர்ச்சைக்குரிய கருத்தாக மாறிக்கொண்டே வருகிறது. அந்த மாதிரி ஒரு கருத்து விஜயை பற்றி. அவர் நடிகையின் இடுப்பை கிள்ளி கொண்டு வீட்டில் இருக்கிறார் அப்படின்லாம். இது அநாகரிகமாக தெரியலையா? அது அவர் சொன்னது எதனா பொய்யா இருக்கா? இல்லை, சில விஷயங்களை பொது வெளியில் பேசக்கூடாது, சில இதில் பேசலாம் அப்படின்ற ஒரு நாகரிகம் இருக்குல்ல. யார்கிட்ட இது நாகரிகம் இருக்குன்னு சொல்கிறீங்க? நீங்கள் குறிப்பிட்டு சொல்லுங்கள். இந்த தலைவர்கிட்ட இது நாகரிகம் இல்லை, தலைவர் அதை சொல்ல மக்களுக்குன்னு, அதாவது தமிழ் மக்களுக்குன்னு அந்த நாகரிகம் இருக்குது. அதாவது ஒரு போராட்ட களத்தை ஒருத்தர் கொச்சைப்படுத்துகிறார். நல்லா கேளுங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறோம். எங்களோடு கை சேர்ந்து நீங்கள் போராடணும். இன்னும் போராடணும், இல்லை விலகி நின்று வேடிக்கை பார்க்கணும். அதை கொச்சைப்படுத்தும் விதமாக, அதை கேலி செய்யும் விதமாக பேசினாங்கன்னா பதிலடி கொடுப்பாங்க. ரெண்டாவதுன்னா, நான் என்ன வார்த்தை உபயோகிக்கணும்னு எதிராளி தான் முடிவு பண்ணுறாங்க. நான் எந்த ஆயுதத்தை தூக்கணும்னு எதிராளி தான் முடிவு பண்ணுறாங்க. இதனால் வரையும் தமிழக வெற்றி கழகத்தை பற்றி பாஜக அவருடைய மாநில தலைவர், எங்கள் தலைவர் எங்கன்னா பொது வழியில் எதனா ஒரு விஷயத்தை கோடிட்டு காட்டியிருக்காரா? இன்னும் சொல்லப்போனால் விஜய்க்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்றத மத்திய அரசுக்கான ப்ரெஷர் கொடுத்ததில் இன்னொரு ஆள் எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணாமலைஜி. விஜய் கவர்னர்கிட்ட மனு கொடுத்து அங்கேருந்து உள்துறை அமைச்சகத்துக்கு போய் அமித்ஷா அவர்கள் அது ஒரு ஆய்வுக்குழு அமைச்சு நீங்கள் ஓகே பண்ணியிருக்காங்க. அதுக்கு மாநிலம் சார்பாக எங்களுடைய அழுத்தத்தையும் நம்ம கொடுத்தோம். அந்தளவு விஜய்க்கான ஒரு பாப்புலாரிட்டியும் விஜய்க்கான ஒரு அரசியல் இடத்தை அவர் அடையணும். ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறாரு, அதற்கான பாதுகாப்பு நம்ம கொடுக்கணுன்றதுக்காக நம்ம சாஃப்ட் கார்னராக தான் போயிட்டுருக்கோம். அதை கொச்சைப்படுத்தும் விதமாக அந்த கட்சியினுடைய பொதுச்செயலாளர் புசி ஆனந்த் அமலாக்கத்துறை உங்கள் கையில் தானே இருக்குது, நீங்கள் உடனே நீங்கள் நடவடிக்கை வேண்டியது தானே, 2 பேர் நாடகம் மாறுறீங்களா அப்படின்னு சொன்னால் அது எல்லாருக்கும் இயல்பாக வரக்கூடிய கோபம். உயிரை கொடுத்து போராடுறாங்க, வீட்டுக்கு முன்னாடியே வச்சு அரெஸ்ட் பண்ணுறாங்க. நல்லா கேளுங்க. வீட்டுக்கு நாங்கள் ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் ஒன்று கூடி அங்கேருந்து தாளமுத்து நடராஜன் மாளிகையில் போயிட்டு தான் மனு கொடுக்குறதா பிளானு. நாங்கள் ராஜரத்னம் ஸ்டேடியத்துக்கு வரத்துக்கு முன்னாடியே எங்களுடைய தலைவர்களை வீட்டு முன்னாடியே அரெஸ்ட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 7000 போலீஸர் வச்சு வேலை பண்ணுறாங்க. ட்ரோன்ஸ் ஃபுல்லாக பறக்க வச்சு கண்காணிக்கிறாங்க. திருவள்ளூர் மாவட்டம், நம்ம செங்கல்பட்டு மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தொண்டர்களுடைய பஸ்ஸுகளை அங்கேயே மறித்து அங்கேயே அரெஸ்ட் பண்ணி கொண்டு போகிறாங்க. அரெஸ்ட் பண்ணி கொண்டு போனாலும் மண்டபத்தில் தங்க வைக்கிறாங்கன்னா போதுமான மண்டபங்கள் இல்லை. இவங்களை நம்பி மண்டபங்களை தருவதற்கு மண்டப உரிமையாளருக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா இவங்க பைசா தரமாட்டாங்க, சுத்தம் வச்சுக்கிறது விட மாட்டாங்க, கரண்ட்டை வேஸ்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி எந்த மண்டபமும் அவங்களுக்கு கிடைக்காம எங்களுடைய யார் அரெஸ்ட் பண்ணாங்களோ அவங்களெல்லாம் பஸ்ஸில் வச்சு அலக்கழிச்சு ஒரு கட்டத்து மேலே இறக்கி விட்டுட்டு எங்களுடைய எச்ராஜா அவர்கள் ஏறுறப்போ அவர் சொல்கிறார், இது என்னங்க நாய் வண்டியை தூக்கிட்டு வந்திருக்கேன், நாய் வண்டிலாம் ஏற மாட்டேன், ப்ராப்பரான வண்டி எடுத்துகிட்டு வா அப்படின்னா வேறு வண்டியில் அவர் ஏற்றி அனுப்புகிறாங்க. எங்களை மாநில தலைவரை வீட்டு கேட்டுக்கு வெளியில் வச்சு அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போய் அவர் கேட்குறாரு, அவர் சட்டம் படித்தவர், ஒரு முன்னாள் IPS அதிகாரி. 6 மணிக்கு மேலே பெண்களை எந்த இடத்துலையும் அடைச்சி வச்சக்கூடாதுன்றது இப்போ சட்டம் சொல்லுது, பீனல் கோட் சொல்லுது, கான்ஸ்டியூஷன் சொல்கிறது, நம்ம கேட்கணுன்றப்ப போலீஸ் அதிகாரிகிட்ட கேட்குறாரு. 6 மணி ஆகிடுச்சு, நீங்கள் ஏன் எங்களை அடைச்சி வச்சுருக்கீங்க? அவர் அடைச்சி வைக்க சொல்லலை, பெண்களை ஏன் நீங்கள் இன்னும் அடைச்சி வச்சுருக்கீங்கன்னு கேட்குறாரு. இன்னொன்று சொல்கிறார், அப்படி இல்லை, நாங்கள் குற்றம் புரிந்ததுக்கான முகாந்திரம் உங்களுக்கு தெரிஞ்சால் எங்களை மேஜிஸ்ட்ரேட்டை ஆர்டர் பண்ணி எங்களை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போடுங்க, நாங்கள் அரெஸ்ட் ஆக தயாராக இருக்குன்றார். இவ்வளவும் சட்டப்படியாக உயிரை குத்து நடந்துட்டு இருக்கப்ப சும்மா போகிற போக்கில் அப்படி தெளிச்சு விடுற மாதிரி மத்திய அரசு நீங்களும் கூட்டு தான், நீங்கள் 2 பேர் சேர்ந்து தான் அதுன்னு அடிக்கிறீங்க, அமலாக்கத்துறை உங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்கா அப்படின்னு சொன்னால் கோபம் வருமா வராதா? ஒன்று. ரெண்டாவது அப்படி அண்ணாமலை விஜய் செய்யாத சொல்லிட்டாரா? அவருடைய கடைசி படம் கோட்டு முதற்கொண்டு என்ன மாதிரி படம்னு உங்களுக்கு தெரியுமா? மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொது அறிவுரையை வழங்கக்கூடிய ஒரு படமா? ஹேங் ஓவர் பண்ணிட்டு வெளியே வருவார், பொண்டாட்டியை ஏமாற்றுவார், குடிச்சிக்கிட்டு சுற்றுவாங்க, 4 பேர் சேர்ந்து சுற்றுவாங்க. முழுக்க மதுவை ஓரியன்ட் தான். திரைப்படம் வேற. இந்த நானும் திரைப்படத்துறையில் தான் இருக்கேன், நான் பண்ணுறேன், நம்ம அக்ரி பண்ணாமல் இல்லை. ஆனால் அண்ணாமலைஜி சொன்னதுல எதனா தவறு இருக்கா? அவர் இடுப்பை கிள்ற மாதிரி சீனில் நடிக்கலையா? புகைப்பிடிக்கிற மாதிரி சீனில் நடிக்கலையா? குடிக்கிற மாதிரி சீனில் நடிக்கலையா? நான் கேட்குறது அண்ணாமலை கேட்டது ஒரே விஷயம் தான். விஜய் எம்ஜிஆர் கிடையாதுல்ல. எம்ஜிஆர் சொல்கிறோம், நாங்கள் ஏற்றுப்போம். ஏன்னா எம்ஜிஆர் எந்த படத்தில் புகைப்பிடிக்கிற சீன் நடிக்கல, மது குடிக்கிற மாதிரி சீனில் நடிக்கல, பெண்களை ஆபாசமாக தொடர மாதிரி அந்த சீனில் அவர் நடித்ததில்லை. அப்படின்றதுனால நாங்கள் விஜயை எம்ஜிஆராக பார்க்க முடியாது. அப்போ அவர் என்ன திரையில் செஞ்சாரோ அது அரசியலில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி செய்கிறாங்க தானே சொல்கிறோம். அது உண்மை தானே? இன்றைக்கி களத்தில் போராடினீங்களா? இப்போ உங்கள் தலைவர் யோசித்து பேசுவதில்லை,
இப்போ உடனே என்ன சொல்லிட்டாரு, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் விஜய் கட்சிக்கும் உறவு இருக்கிறது அப்படின்னு பேசுகிறாரு. இவங்க முழுவதுமாக பாரதிய ஜனதா கட்சி எதிர்ப்பதை விட அதிகமாக திமுகவை எதிர்க்கிறாங்க. விடுதலை எப்படி எதிர்க்கிறாங்கன்னு நீங்கள் சொல்றீங்க? இப்போ எந்த செயல் செய்தாலும் அதற்கு எதிராக அறிக்கை விடுறாங்க. அறிக்கை விடுறது ஒரு ஊழல் கட்சின்னு சொல்றாங்க, வாரிசு கட்சின்னு சொல்றாங்க. சார், அறிக்கை விடுறது ஒரு எதிர்ப்பா? நான் கேட்கறது நீங்க எதிர்ப்புன்னு காட்டுறீங்களே. இதுவரையும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்சியின் தலைவர் திரு விஜய் அவர்கள் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய பெயர்களை பொது வழியில் சொல்லியிருக்காரா? உதயநிதி அவருடைய துணை முதலமைச்சர் பெயரை பொது வழியில் சொல்லியிருக்காரா? இதுவரையும் சொல்லியிருக்காரா? இல்லை. மோடி உதயநிதி கிட்ட ஒரு பேட்டி எடுக்கிறாங்க. அவருடைய மாநாடு வந்து விக்கிரவாண்டில் நடந்து முடிஞ்சோன்னு ஒரு பேட்டி எடுக்கிறாங்க. சார், அது மாதிரி விஜய் வந்து பெரிய மாநாடு கூப்பிட்டுருக்காங்க, 1,00,000 பேர் கூடியிருக்காங்க, அதை பற்றி உங்கள் கருத்து என்னன்னு கேட்குறப்ப அவர் என்னமா சொல்லிட்டு போறாரு? விளையாட்டு செய்திகளை நான் பார்ப்பதில்லைன்னு கடந்து போறாரு. அதற்கு நீங்க எதிர்வினையாற்றிருக்கீங்களா? உதயநிதி உங்க கட்சியை அசிங்கப்படுத்திட்டு போறாரியா? அப்படி ஃபேக்டர் ஆஃப் செகண்ட்ல அப்படி தூசி மாரி ஊதிட்டு போறாரியா? இன்னைக்கு வரையும் அந்த ஊதிட்டு போற உதயநிதியை எதிர்த்து நீங்கள் ஒரு வார்த்தை பொது வழியில் சொல்லியிருக்கீங்களா? இது ஒரு கேள்வி. அப்புறம் வந்து பெரியார் தான் எங்களுடைய கொள்கை தலைவர், 5 பேர் கொள்கை தலைவர்னார். பெரியார், அம்பேத்கர் அவர்கள், அஞ்சலை அம்மார், வேலுநாச்சியார் அம்மார்லாம் 5 பேர் எங்களுடைய கொள்கை தலைவர் சொல்றீங்க. உங்கள் கொள்கை தலைவருக்காக நீங்கள் இது நம்ம பெரியார் திடல்லையே போய் மாலை போடுறீங்க, பெரியாரை பற்றி புகழ்ந்து பொதுவெளியில் பேசுங்க, பெரியாரை படிங்கன்னு சொல்கிறீங்க. அந்த பெரியாரை நாம் தமிழர் கட்சி வந்து இது பெரியார் மண் இல்லை, பெரியாரே ஒரு மண் அப்படின்னு சொல்கிறார். உங்களுடைய கொள்கை தலைவர் சொல்கிறது நீங்கள் எதிர்வினை ஆற்றினீங்களா? எதுவுமே பண்ணலைங்க. நீங்கள் எந்த போராட்ட காலத்துக்கு வந்தீங்க? எந்த ப்ரெஸ்ஸை சந்திச்சிங்க? எந்த மக்கள் பிரச்சனையை மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தீங்க? ஒரே ஒரு குல்லாவை போட்டு கேரவனில் ரெண்டு போய் நீங்கள் கஞ்சியை கொடுத்தீங்கன்னா நீங்கள் இஸ்லாமியர் மாறிட முடியுமா? அது எவ்வளோ பெரிய கணக்கு அது. இன்றைக்கி சிறுபான்மையர் ஓட்டு பெறறதுக்கு இன்றைக்கி எடப்பாடி முக்குன்னு முக்குறாருங்க. இன்றைக்கி அந்த ஓட்டை நன்மதிப்பை பெறறதுக்கு இன்றைக்கி மற்றவர்களிடம் நீங்கள் நன்மதிப்பை பெறறதுக்கு எவ்வளோ கஷ்டம் அது. அது நீங்கள் வந்து உங்களுக்கு சினிமா கவர்ச்சி மூலம் கேரவன்லேருந்து இறங்கி வந்து ஒரு குல்லா போட்டு நான் வந்து கஞ்சி சாப்பிட்டேன் அதனால் எனக்கு சிறுபான்மையர் ஓட்டு வந்து நினைச்சாருனால் மிகப்பெரிய ஒரு மடத்தனத்தின் உச்சம். நீங்கள் பரந்தூர் விமான நிலையம் நீங்கள் போகிறீங்க. நான் இந்த ஏற்கனவே இந்த தமிழ் தொலைக்காட்சியில் நான் பேசியிருக்கேன். பரந்தூர் விமான நிலையம் படம் ரிலீஸ் ஆகிவிட்டது. இனிமேல் அந்த படத்தை பற்றி பேச மாட்டாங்க. நேற்று பட்ஜெட்டில் பரந்தூர் விமானத்துக்கான விமானத் தொகை இவ்வளோ செலவு பண்ண போகிறோம், அவங்க இழப்பீடுக்கு நான் 5 மடங்கு கொடுக்க போகிறோன்றது பட்ஜெட்டில் ஒதுக்கியிருக்காங்க. இதுக்காட்டி எதிர்வே நீங்கள் ஏன் ஆட்டல? அப்போ பரந்தூரோடைய படம் ஒரு நாளோட முடிஞ்சிருச்சு. இப்தார் நோன்பு ஒரு நாளோட படம் முடிஞ்சிருச்சு. இப்படி எல்லாமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியலை நீங்கள் பண்ணிவிட்டு மகளிர் தினத்தில் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரே ஒரு யூடியூப் வீடியோ எடுத்து வெளியிட்டால் அது இதுவாகிடுமா? களத்தூரில் இறங்கி நேரடியாக எதிர்க்கணுங்க. நீங்கள் அதுதானே எங்கள் மாநிலத்தில் கேட்குறாரு. நீங்கள் நேரடியாக எதிர்ங்க. ரெண்டாவது நீங்கள் ஒரு அருமையான கேள்வி கேட்டீங்க. நான் ஏற்கனவே தமிழின் தொலைக்காட்சியில் பேசுகிறப்ப சொல்லியிருக்கேன், திமுக தான் விஜயை உருவாக்குகிறது, திமுகவுடைய பி டீம் தான் விஜய் நிறைய இதில் நான் சொல்லியிருக்கேன். அப்போல்லாம் எல்லாம் சிரித்தாங்க. நேற்று தான் எங்கள் மாநிலத்தில் ஓப்பனாகவே சொன்னார். நான் வந்து எங்கள் மாநிலத்தில் சொல்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இன்றைக்கு 2024 பாராளுமன்ற எலெக்ஷன் வரப்போ தேசிய ஜனநாயக முற்போக்கு கூட்டணியை சேர்ந்தவர்கள் சேர்ந்த அமித்ஷா அவர்கள் பொது வழியில் சொல்கிறார், உள்துறை அமைச்சர், திமுகவை எதிர்க்கிற எந்த கட்சியும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேரலாம். ஓப்பனாக கொடுத்துட்டோம். அது டிஎம்கே, ஏடிஎம்கே, அது இதெல்லாம் எதுவுமே இல்லை. யார் வேணால் சேரலாம். ஆம் ஆத்மி கூட வந்து சேரலாம். ஆனால் திமுக எதிர்க்க மனநிலைகளுக்கெல்லாம் வந்து சேரலான்னு சொன்னார். கூட்டணி வரல, மாறி கூட்டணி வச்சு முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன இதை முன்வைக்கிறோன்னா, இப்போ திமுகவை எதிர்க்கிற ஒற்றை நோக்கோடு தான் எல்லாரும் செயல்படுறோன்னு போகிறோம். ஆனால் திமுக வந்து ஒரு பலமான ஒரு கூட்டணியில் இருக்குது, மாற்று இல்லை. அப்போ விஜய் அவர்கள் வந்து கட்சியை ஆரம்பித்து திமுகவுடைய எதிர்ப்பு ஓட்டை பிரித்தாளும் சூழ்ச்சியின் மூலம் பிரித்தார்னா ஆட்டோமேட்டிக்காக திமுகவுக்கு சாதகமாக அமையும். அதில் இது ஒரு அரசியல் கணக்கு தானே. இப்போ பவன் கல்யாண் மாதிரி விஜய் வந்து டிஎம்கேவோடையோ இல்லை ஏடிஎம்கேவோடையோ இல்லை காங்கிரஸோடையோ இல்லை பிஜேபியோட ஏதோ ஒரு கட்சியோட ஒரு போட்டிடுறாருன்னு வச்சுக்கோங்க. நான் துணை முதலமைச்சராக ஆகிக்கிறேன், எனக்கு குறிப்பிட்ட சீட்டு கொடுங்கன்னு பண்ணுறப்ப ஒட்டுமொத்தமாக ஓட்டை ஒரு இடத்துல வந்து கன்சாலிடேட் பண்ணுறப்ப திமுக எதிர்க்கிற பலம் நமக்கு வரப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த கூட்டணி வலு விழுந்துடும். நீங்கள் எலெக்ஷனே சந்திக்கிறதுக்கு முன்னாடியே வலு விழுந்துடும். மிகப்பெரிய ஒரு கூட்டணி நீங்கள் ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணியில் இவ்வளோ பெரிய கட்சிகள்லாம் உள்ளே இருக்குன்னு சொல்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக திமுகவிற்கு இன்றைக்கு சொம்பு தூக்கி கொண்டிருக்கின்ற 13 கட்சிகள் இருக்கிற கட்சிகள் பாதி கட்சிகள் சீட்டு கட்டிலேருந்து பிரிஞ்சு ஆட்டோமேட்டிக்காக எங்கிட்டு வந்துடும். ஏன்னா வெற்றி வாய்ப்பை அவங்க கணிப்பாங்க. கம்யூனிஸ்ட்னா பெரிய கொள்கை தலைவர்களா? கம்யூனிஸ்ட் யார் பணம் தராங்களோ போகிறாங்க, அவனை கொள்கை வீரர்களா கம்யூனிஸ்ட். இந்த சைடு உங்களுக்கு திமுக வந்து 10 சீட் தான் தராங்க, நாங்கள் உங்களுக்கு 20 சீட்டு தரேன்னு சொன்னால் இந்த பக்கம் வரப்போகிறாங்க. ஆனால் இந்த பக்கம் போனால் வெற்றி கிடைக்கின்ற மனோபாவத்தை அவங்களுக்கு ஏற்படுத்தணும். இதுதான கணக்கு, அரசியல் கணக்கு. அப்போ விஜய் அவர்கள் இன்றைக்கு வந்து நாங்கள் தனிச்சு போட்டியிட போகிறோம், எங்கள் கிட்ட வந்து கூட்டணி வரக்கூடிய சிறிய கட்சிகள் வாங்க, நாங்கள் சேர்ந்து கூட்டணி போகிறோம்னு சொன்னாங்கன்னா அது நேரடியாக யாருக்கு சாதகமாக திமுகவுக்கு சாதகமாக அமையும். அப்போ திமுகவுக்கு சாதகமாக அமைஞ்சா அப்போ விஜய் வந்து திமுகவோட பி டீம் தானே சொல்லுவாங்க. இது அரசியல் கணக்கு, உண்மை தானே. இதை தானே நான் வந்து விஜய் கட்சி அரசு வந்து சொல்லிட்டு இருக்கேன்.
பொது வழியில் எதிர்க்கிற மாதிரி நீங்கள் நடிக்கிறீங்க தவிர நேரடியாக ஏன் எதிர்க்க மாட்டேன்றீங்க? பெயரையே உச்சரிக்க மாட்டேன்றீங்களே. பெயரை உச்சரிக்கணும் இல்லைங்க. இங்கே டேராக சொல்கிறாருங்க, விஜய் இடுப்பை கிள்றாருங்க, விஜய் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறாருங்க, விஜய் வந்து தப்பாக வந்து வசனம் பேசி காமெடி பண்ணுறாருங்க, இன்னும் அப்படி மாதிரி காமெடிலாம் பண்ணாதீங்கன்னா, நாங்கள் உயிரை கொடு களத்தில் இறங்கி போராட்டம் பண்ணுறப்ப அதை கொச்சைப்படுத்தும் விதமாக சும்மா ஒரே ஒரு ட்விட்டு இருக்குன்றதுக்காக நீங்கள் போட்டு விட்டிங்கன்னா உங்களுக்கு சும்மா விட்டுருவோமா? அதனால தான் புசி ஆனந்து கிசி ஆனந்துனார். அது எல்லாரும் கூட இயல்பான கோபங்க. ஏங்க திங்கக்கிழமை காலை எல்லாரும் வேலையை விட்டுட்டு போய் நிற்கிறோங்க. நல்லா கேளுங்க, திங்கக்கிழமை வாரத்தின் முதல் நாள் எல்லாரும் வேலைக்கு போகணும். ஆனால் எங்கள் தலைவர் சொல்லிட்டாருன்னு எல்லாம் இருக்கிற வேலையை விட்டு ஒட்டுமொத்த தமிழ்நாடு இருக்கக்கூடிய எல்லாரும் வேலையை விட்டு பொதுவில் வரும். கோட்ரு 500 ரூபா காசும் கோட்ரு இல்லாமல் கூடுற கூட்டம் எங்கள் கூட்டம். சும்மா காசுக்காக வந்து ஒரு பெரிய பெருங்கூட்டத்தை லாரியில் வச்சு கூடுற கூட்டங்கள். அவன் தன்னுடைய பணத்தை இழந்து கட்சிக்காக சொல்ல செய்வான். உங்கள் கட்சியில் வந்து மத்திய அரசு கொடுக்கிற திட்டங்கள், அதன் மூலமாக உங்களுடைய உறுப்பினர்கள் பொறுப்பாளர்களுக்கெல்லாம் அவற்றை கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால தான் உங்களுக்கு கூட்டம் வருதுன்னு சொல்கிறாங்க. அதாவது இது வந்து தவறான பதிவு நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். மத்திய அரசு திட்டன்றது கட்சிக்காரர்கள் கிடையாது. முதல்ல தெளிவாக ஒன்று புரிஞ்சுங்க. நீங்கள் ஆவாஸ் யோஜனா திட்டமாகவும், கரீப் கல்யாண் யோஜனா திட்டமாகட்டும், பிஎம் கிசான் ஆகட்டும், ஆயுஷ்மான் பாரத் திட்டமாகட்டும், நீங்கள் எந்த திட்டம் போனாலும் யாருக்கும் பேப்பர் ஒர்க்கே கிடையாது. எல்லாமே ஆன்லைனில் போகணும், அப்ளை பண்ணணும். அதுக்கு நீங்கள் எலிஜிபிள் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக வரும். முத்ரா லோன் முதற்கொண்டு சொல்கிறேன். முத்ரா லோன் நீங்கள் நேரடியாக வங்கிக்கு போகணும்ல அவசியமே இல்லை. உங்கள் கட்சிக்காரங்க பரிந்துரைலாம் கிடையாதா? ஏங்க அதில் கிடையவே கிடையாதுங்க. ஜென்ரல் பாலிசியில் எப்படிங்க அதில் ஆரியோ பிஜேபி மெம்பர்னு காலம் இருக்கா? ஆவாஸ் யோஜனா திட்டம் அப்ளை பண்ணுறது அப்படிலாம் இல்லை. ஆனால் மேலதிகாரிகள் அனுமதிக்கிற இடத்துல இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய அதுதான் தவறுன்னு சொல்கிறேன். அந்த மாதிரி பண்ணவே முடியாது யாராலையும். இப்போ திமுக ஒரு திட்டம் கொண்டு வந்தால் அந்த திட்டத்தினோட பயனை அந்த திமுக கட்சியினுடைய நபர்களுக்கு தான் முதல்ல கொடுப்பாங்க. அதிமுகவும் அப்படிதான். அது ஒரு திட்டம் கொண்டு வந்தால் நம்ம கட்சிக்காக வேலை செஞ்சவங்களுக்கு முதல்ல கொடுத்துட்டு மிச்சம் இருக்கிறது தான் மற்ற கட்சிக்காரர்களுக்கு. அப்படி கிடையாது. இது ஆல் இண்டியா ஸ்கீமு. இப்போ நீங்கள் விஸ்வகர்மா யோஜனா திட்டம் நீங்கள் அப்ளை பண்ணணுன்னா நீங்கள் வந்து தமிழ்நாட்டிலேருந்து வரீங்க, இவ்வளோ அலாட்மெண்ட் தமிழ்நாட்டுக்குன்னா அந்த அலாட்மெண்ட்டுக்கு ஏற்ற செக்ரிகேட் பண்ணி உங்களுக்கு பண்ணுவாங்க. அதையும் யார் ரெக்கமெண்ட் பண்ணுறது? மாநில அரசு ரெக்கமெண்ட் பண்ணோம். நல்லா கேட்டுக்கோங்க. எதுவுமே மத்திய அரசு ரெக்கமெண்ட் பண்ணாது. இப்போ வந்து பிஎம் கிசான் திட்டம் இருக்குது பார்த்தீங்களா? விவசாயிகளுக்கு 2000 ரூபா 4 மாதத்துக்கு 2000 சொல்லி வருஷத்துக்கு 6000 ரூபா கொடுக்குறாங்க தெரியுங்களா? 10 கோடி விவசாயிகளுக்கு கொடுக்குறாங்க. 20 கோடி விவசாயிகளுக்கு 10 கோடி ரூபா வரைக்கும் கொடுத்துருக்கோம் நம்ம. பார்த்தா அந்த 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 கடனை நீங்கள் அப்ளை பண்ணோம் அப்படின்னா நீங்கள் மாநிலத்தில் இருக்கக்கூடிய மாநில அரசு அங்கே இருக்கக்கூடிய குறிப்பிட்ட வேளாண்மை சம்மந்தப்பட்ட ஆஃபீஸர்ஸ் அப்ரூவ் பண்ணி இவர் 5 ஏக்கர் தான் வச்சுருக்காருன்றதெல்லாம் கன்ஃபர்மேஷன் பண்ணபடி அவர் ரெக்கமெண்ட் பண்ணும்போது தான் சிஸ்டத்தில் ஏற்றி அது அப்ளை போகும். ஆவாஸ் யோஜனா திட்டமும் அப்படி தான். ஆவாஸ் யோஜனா திட்டத்தில் வந்து நம்ம 2,70,70,000 ரூபா கொடுக்குறோம் நம்ம. அதாவது பிரதமர் வீடு கட்டு திட்டம். அதுலேயும் வந்து மாநில அரசு தரவுகளை அப்ளை பண்ணி இவர் எலிஜிபிள்னு கொடுத்தா தான் அங்கே மத்திய அரசு ஃபண்டை ரிலீஸ் பண்ணணும். எல்லா கீயும் உங்கள்கிட்ட தான் இருக்கு. நேரடியாக மத்திய அரசு பணம் தான் சார் தரும். வீடு கட்டுற திட்டம்லாம் மாநில அரசும் பணம் கொடுக்கறதுனால அப்படி கலந்து மாநில அரசு பணம் கொடுக்குது, இல்லைன்னு சொல்லல. மாநில அரசு குறிப்பிட்ட பணம் தராங்க. 60-40 தான். மெட்ரோவும் 60-40 தான். இப்போ நீங்கள் எந்த திட்டங்கள் கொண்டு வந்தாலும் 60. இப்போ வந்து கல்விக்கான திட்டமும் 60-40 தான். 60% தான் பிஎம்சிக்கு மத்திய அரசு பணம் தரும். 40% மாநில அரசு செலவு பண்ணணும். இந்த மாநில அரசு தரவுகளை அவங்க தான் கொடுக்கணும். இன்னார் தான் பயனாளிகள் நீங்கள் கொடுக்கணுன்ற தரவுகளை கொடுத்தா அதுக்கப்புறம் தான் ஃபண்ட் ரிலீஸ் ஆகும். தவிர நேரடியாக மத்திய அரசுடைய ஃபண்டு அவங்ககிட்ட கொடுக்க முடியாது. அவங்ககிட்ட எந்த டேட்டாவும் இருக்காது. விவசாயம் சம்மந்தப்பட்ட இவ்வளோ பேர் இருக்காங்க, இவங்களுக்கு நீங்கள் கொடுக்கலான்னு ரெக்கமெண்டேஷன் கொடுத்து அங்கே அப்ளை பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பணம் வரும். தவிர இது பிஜேபி காரனா ஏடிஎம்கே காரனா இவங்க காரணம்லாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. எங்களுடைய கூட்டம் இங்கு திமுக ஆட்சி ஒழிக்கப்பட வேண்டும் யார் யார் மனநிலையில் இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் வந்து அன்றைக்கு போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. கோட்டருக்கும் பிரியாணிக்கும் வராத உண்மையான பாஜக தொண்டர்கள்லாம் நீங்கள் அன்றைக்கி பார்த்துருப்பீங்க. இப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் இந்த 2 பெரும் கட்சிகளை எதிர்த்து அரசியல் செய்து கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா கட்சி, தமிழக பாரதிய ஜனதா கட்சி விஜயை ஏன் ஒரு பொருட்டாக நினைத்து அவரை எதிர்க்கணும்னு அந்த நிலைக்கு வந்திருக்கு? இல்லை, இது நான் ஏற்கனவே சொன்ன பதிவை உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன். நேற்று வரும் விஜய் பற்றி எங்கள் மாநில தலைவர் யாருமே எங்கேயுமே பேசினதில்லை. அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவருடைய நிலைப்பாடும் திமுக எதிர்க்கணும்னு நினைக்கிறாங்க. எங்களோட நிலைப்பாடும் திமுக எதிர்க்காங்க. திமுக ஒழிக்கப்படக்கூடிய கட்சி சொல்லி நம்ம சாஃப்டாக கடந்து போயிருக்கோம். நம்ம இவ்வளோ பேர் அரெஸ்ட் ஆகி இவ்வளோ அலக்களிக்கப்பட்டு இவ்வளோ போலீஸால் துன்புறுத்தப்பட்டு நம்ம வெயிலையும் மழையில் நின்றுட்டு இருக்க நேரத்தில் சும்மா ஒரு அறிக்கை கொடுத்து புசியானது ஒரு காமெடி அவர் சொன்னதில் என்ன தவறு கடந்து போக முடியாது. இல்லை, அவர் சொன்னதில் என்ன தவறு? அமலாக்கத்துறை உங்கள் கையில் இருக்குது, நடவடிக்கை எடுக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்குறாரு. அதில் என்ன? அமலாக்கத்துறை எங்கள் கையில் கிடையாதுங்க. அமலாக்கத்துறைன்றது தன்னாட்சி அதிகாரம் பிடிக்கும். அதெல்லாம் சொல்ல முடியுமா இந்த காலத்தில்? புசியானது நினைச்சிருக்கீங்க உங்கள் கையில் தானே இருக்கு. நீங்கள் தான்
அமலாக்கத்துறையில் இவ்வளோ மோசடி நடக்குதுன்னா அண்ணாமலை சொல்கிறாரு, அடுத்து 2-3 நாளில் அமலாக்கத்துறை வந்துடுது. அப்போ யார் கையில் இருக்குது அமலாக்கத்துறை? அமலாக்கத்துறை ரைடு ஆனவுடனே இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்க லீடி பத்திரிகை எல்லாம் 40,000 கோடி ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லி எல்லா பத்திரிகையிலையும் வந்துருச்சு. அதற்கப்புறம் தான் இப்போ கூட அவர் 1000 கோடின்றது அமலாக்கத்துறை சொன்னது தான் சொல்கிறோம் கிடையாது, அவர் அப்ராக்சிமேட்டாக சொன்னது. ஆனால் 1000 கோடி கிடையாது, அது என்னன்னா அதற்கு மேல் லட்சக்கணக்கான கோடி அங்கே ஊழல் நடந்திருக்கு. இந்த விஷயத்த அல்லது காக்கா உட்கார பணமளம் விழுந்துன்னு சொல்ல முடியாது. ஏற்கனவே அவர் அண்ணாமலை சொல்கிறாரு, உடனே 2-3 நாட்களில் அப்படி ஒரு சோதனை நடக்கிறது அப்படின்னு சொல்லும்போது இவர்கள் தான் இதை செய்கிறார்கள் என்பது எல்லாருக்குமே தெரிந்த விஷயமா. நல்லா கேட்டுங்க, சிபிஐ வந்து மாநில அரசு பர்மிஷன் இல்லாமல் எங்கேயும் ரைட் பண்ண முடியாது, நீதிமன்றம் கோர்ட்டோடைய அனுமதி இல்லாமல் எங்கேயும் ரைட் பண்ண முடியாது, மத்திய அரசு பர்மிஷன் இல்லாமல் ரைட் பண்ண முடியாது. அமலாக்கத்துறையும் நீதிமன்ற உத்தரவோ மத்திய அரசினுடைய பர்மிஷனும் எஃப்ஐஆர் இல்லாமல் உள்ளே வரவே முடியாது. டாஸ்மார்க்கான எஃப்ஐஆர் இங்கே வந்து இல்லை, நூற்றுக்கணக்கான எஃப்ஐஆர் இங்கே இருக்குது, டாஸ்மார்க் சம்மந்தமான எஃப்ஐஆர். சரிங்களா? அது எல்லாத்தையும் ஒன்றா ஒரு குடையின் கீழே கொண்டு வந்தால் தமிழக ரைடு உள்ள வர மாநில அரசோட அனுமதி இல்லாமல் வர முடியாது. தலைமைச் செயலகத்தெல்லாம் ரைடு வச்சுட்டாங்க. ஆமாங்க, டாஸ்மார்க் எங்கே இருக்கோ ரைட் பண்ணுறாங்களாங்க, அது தப்பு இல்லைல்ல. இப்போ வந்து திருடங்கிட்டே நீங்கள் சாவியை கொடுத்துட்டீங்க, திருடங்கிட்டே சாவியை கொடுத்தா அதை ரைடு பண்ண வேண்டிய கட்டாயம் தானே இருக்குது. இப்போ டாஸ்மார்க்கில் ஊழல் நடந்திருக்குன்றது பொது வழியில் எல்லாருக்குமே தெரியுது. கரூர் கம்பெனின்ற பேரில் 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறாங்கன்னு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 1.5 கோடி குடிமகனும் சொல்லுவான். அதுக்கு எவ்வளோ வீடியோ வந்திருக்கு, அது சொல்லி நம்ம சலிச்சே போயிட்டோம். பாட்டில்கள் வாங்குறதுலையும் ஊழல் நடந்திருக்கு, அந்த பாட்டில் மூடி வாங்குறதுல, அந்த பாட்டில் விற்கிறதுல ஊழல் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த பிளேஸ்மெண்ட் போடுறாங்க பாரு வேலைக்கு, அதுவும் ஊழல் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. எல்லாத்தோட பெரிய விஷயம் என்னென்னா, நீங்கள் 100, அதாவது முதல்ல இங்கே எப்படி டாஸ்மார்க் செயல் பண்ணுறது இங்கே நிறைய பேருக்கு இங்கே புரியல. ஒரு டாஸ்மார்க்கு வந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனிஸ் கன்சர்ன் ஒரு கன்சர்ன் வந்து எத்தனால் அந்த மது தயாரிக்கிறக்கூடிய அந்த கம்பெனிஸ்க்கு கொடுப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட லிட்டர்னு வச்சுக்கோங்க, சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 100 லிட்டர் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, 100 லிட்டருக்கு ஒரு பாட்டில்னு வச்சுக்கோங்க, ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். 100 லிட்டர் கொடுத்தாங்கன்னா 3-4 கம்பெனி இருக்குன்னா ஆளுக்கு 25 லிட்டர் கொடுத்தாங்கன்னா அந்த 25 லிட்டரில் அவங்க 25 பாட்டில் தான் தயார் பண்ணணும். இதுதான் கணக்கு. ஆனால் அவர்கள் வந்து 25 லிட்டர் கொடுத்தா 25 லிட்டர் கொடுத்துட்டா அவங்க வேலை முடிஞ்சிருச்சு. ஆனால் அந்த 25 லிட்டரில் அவங்க கணக்கில் வராமல் எத்தனையோ பாட்டில் அவங்க தயார் பண்ணுறாங்க. ஏன்னா டைரெக்டாக மூலப்பொருள் கூட்டுறவு டாஸ்மார்க் மூலம் தான் வழங்கப்படுகிறது. அதாவது மதுவிலக்கு மற்றும் ஆயுதத்தீவி அமைச்சகம் மூலம்தான் சாராயம் தயாரிக்கிறது, அதாவது லிக்கர் தயாரிக்கிறதுக்கான மூலப்பொருள் வழங்கப்படுகிறது. அந்த மூலப்பொருள் எத்தனை லிட்டர் கொடுக்கப்பட்டதோ அத்தனை லிட்டர் பாட்டில் மட்டும்தான் வெளியில் வரணும். கரெக்டாக? இது கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்குன்னு நல்லா தயவு செய்து புரிஞ்சுங்க. கண்ட்ரோல் வந்து மதுவிலக்கு மற்றும் ஆயுதத்தீவு அமைச்சகத்தினுடைய கண்ட்ரோலில் தான் அந்த லிட்டர் இருக்குது. அவங்க தான் கொடுப்பாங்க, ஒரு கூட்டுறவு அமைப்பு மூலம் கொடுத்துருவாங்க. இந்த கம்பெனிக்கு நாங்கள் 100 பாட்டில் தயாரிப்பு பண்ணுறாங்க, லிக்கர்ஸ்க்கான மூலப்பொருளை கொடுத்துருக்கோம். எத்தனை நாளாக கொடுத்துருக்கோன்னா அவன் 100 பாட்டில் தான் தயாரிக்கணும், அவன் 1000 பாட்டில் தயாரிக்கிறான், அதில் வேறு எதை கலந்து. ஸோ அது ஒரு மிகப்பெரிய ஊழலாக பார்க்கப்படுகிறது. இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நான் 100 பாட்டில் தான் தயாரிச்சிருக்கேன், ஆனால் கரண்ட் எவ்வளோ ஓடி இருக்கு, 10,000 பாட்டிலுக்கு தயாரிச்சிருக்கான கரண்ட் அங்கே ஓடி இருக்கு. நான் 100 பாட்டில் தான் தயாரிச்சிருக்கேன், ஆனால் 10,000 பாட்டிலுக்கான கரண்ட் ஓடி இருக்கு. அது எப்படி ஓடுது அப்படின்ற ஒரு கேள்வி. இதெல்லாம் வந்து நேரடியாக மாட்டுறாங்க. இல்லை, இப்போ இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் இருக்குது, அது நிரூபணமாக சொல்கிறீங்க, ஆனால் ஏன் நடவடிக்கை எடுக்கல நீங்கள்? ஏங்க முதல்ல நல்லா சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் உள்ளே வந்து ரிவெண்ட் பண்ணியிருக்காங்க. முதல்ல ஒரு விஷயம் தயவு செய்து புரிஞ்சுங்க, அமலாக்கத்துறைன்றது இங்கு குற்றம் நடந்ததுக்கான ஊர்ஜியத்தினம் இருக்கின்றதுக்கான தகவல்களை திரட்டி கவர்மெண்ட்டுக்கு கொடுத்து நீதிமன்றத்தில் அது ப்ரெஸ் பண்ணணும். அமலாக்கத்துறை சொல்கிறதுலாம் நீதிமன்றம் நம்பிடாது. நல்லா கேளுங்க, நீதிமன்றத்துக்கு நீங்கள் ஆந்தட்டிக்கான ப்ரூஃப் இருந்தால் தான் நீதிமன்றம் தண்டனை வழங்கும். அந்த ஆந்தட்டிக் ப்ரூஃப் கிடைக்கிற வரையும் அவங்க வெயிட் பண்ணுவாங்க. நீங்கள் என்ன ஓவர் நைட்டில் போய் நாங்கள் போனோம், 4 தாஜ்மஹாலில் தூக்கிட்டு வந்துட்டோம், இங்கே வந்து கம்பெனியில் வந்து ஊழல் நடந்திருக்கு, நாங்கள் நீதிமன்றத்தில் கொடுத்து நாங்கள் தண்டனை வாங்கி, அப்படிலாம் வாங்கி கொடுக்க முடியாது. அது பெரிய ப்ராசஸ்ஸுங்க. இன்றைக்கி மதுபான ஊழல் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து இன்றைக்கி வரையும் நடந்து தான் இருக்குது. இன்றைக்கி வரையும் அவர் குற்றவாளின்னு தீர்ப்பு வரல. ஆனால் குற்றம் செய்யப்பட்ட முகாந்திரம் இருக்குனால அவருக்கு பதவி போச்சு. ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, குற்றம் செய்யப்பட்ட முகாந்திரத்துக்கே பதவி விலக வைக்கிறாங்க. குற்றவாளி அப்படின்னு எனக்கு நீதிபதி என்றைக்கு தீர்ப்பு கொடுக்குறானோ அன்றைக்கி ஆட்டோமேட்டிக்காக அவர் வந்து ஜெயிலுக்கு போக வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாவார். இன்றைக்கு வந்து லிக்கர் ஸ்கேம் மூலம் 3 மாநில அரசுகளே இழந்திருக்குங்க. இன்றைக்கி டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் இறந்துட்டார், சத்தீஸ்கரில் பூபேஷ் பாகல் இறந்துட்டார், தெலுங்கானாவில் வந்து கவிதா மூலம் சந்திரசேகர் ராவுக்கு கெப்டு, இன்றைக்கி ரேவந்த் ரெட்டி காங்கிரஸ் வந்துருச்சு. இதெல்லாம் என்னென்னா, இங்கே நடந்திருக்கின்ற விஷயத்தை அமலாக்கத்துறை பொதுவெளியில் சொல்லி பிறகு அதற்கான ஆவணங்களையும் அதற்கான சாட்சியங்களும் அதற்கான பொருட்களையும் தயார் பண்ண பிறகு தான் நீதிமன்றத்தில் கொண்டு போய் கொடுத்து அதை வழக்காடி அவங்க சைடு அவங்க தரப்புலாம் சொல்லி அதுக்கப்புறம் தீர்ப்பு வந்த பிறகு தான்
அது மேலே ஆக்ஷன் எடுக்க இப்ப முடியும். இந்த விஜய் சொல்கிற மாதிரி நீங்கள் ஈஸியாக கடந்து போகிறீங்க. உங்கள் கையில் தானே இருக்குது, எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி உள்ளே போடுங்கன்னு. இப்போ விஜய் வந்து ரோஸ் ராயல் கார் வாங்கினார்ல, அதுக்கு வந்து நான் 1 லட்சம் வரி கட்ட மாட்டாருன்னு கேஸ் போட்டார்ல, அந்த கேஸ் நான் ஓவர் நைட்டில் முடிச்சிங்களா? அது கேஸ் எத்தனை நாள் நடந்தது? தீர்ப்பாவது மேல்முறையீடு போகிறாங்க, மறுபடியும் தீர்ப்பாவது இதுதாங்க சட்டம். இப்படி தாங்க இந்தியா செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அப்போ நீங்கள் வந்து பொது வழியில் சும்மா ஒரு 10ஆம் பக்கம் உன்ட்ட ஒரு ட்விட்டு இருக்குனால அடிச்சு விட்டுனா உங்களை சும்மா விட்டுருமா? அப்போ கடுமையான வார்த்தைகள் நாங்கள் பிரயாணம் பண்ணி தான் ஆகணும். இப்போ மது பிரச்சனைனால இந்த 2-3 இடங்கள் போனது அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ தமிழ்நாட்டிலும் இந்த மதுபானம் தொடர்பான இந்த வழக்கு போய் அதன் மூலமாக இந்த அமைச்சர்கள்லாம் விலகுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதாவது எப்படின்னா, இப்போ வந்து ஏற்கனவே தமிழ்நாட்டில் 13 அமைச்சர்கள் மேலே சொத்து குவிப்பு கத்தி தொங்கிக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே பொன்முடிக்கு தீர்ப்பே வச்சு அவர் உச்சநீதிமன்றத்தில் போய் ஸ்டே வாங்கி மறுபடியும் வந்துட்டார். இன்றைக்கி விசாரணை கைதியாக இருக்குது செந்தில் பாலாஜியை பதவியை விடுங்கன்னு உச்சநீதிமன்றமே சொல்லுது. சாட்சியங்களை கலக்கிறாங்க, அமராவதித்துறை வாதங்கள் வைக்கிறாங்க. செந்தில் பாலாஜி குற்றம் செய்திருக்கார், அவருடைய கேஸை தூசி தட்டி எழுப்புன்னு மாநில காவல்துறைக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிடுது. அவருக்கு கேஸை விட்டு சென்னை உயர்நீதிமன்றம் விடுதலை பண்ணுது. அவர் குற்றம் செஞ்சிருக்காருன்னு முகாந்தரம் இருக்குது, நீங்கள் வந்து எனக்கு வந்து நீங்கள் விசாரணை பண்ணி எனக்கு ரிப்போர்ட்டை கொடுங்கன்னு யார் உத்தரவிடுது? உச்சநீதிமன்றம் உத்தரவிடுது. அவர் உத்தரவிட்டு விசாரணை கைதியாக உள்ளே போகிறார். உள்ளே போயிட்டு வெளியில் வந்து அவர் மந்திரியாக பதவி ஏற்றணும். உச்சநீதிமன்றம் அமலாக்கத்துறையிட்ட சொல்கிறது, நீங்கள் பாட்டு உத்தரவிட்டுட்டீங்க, அவர் ஜாமீன் கொடுத்துட்டீங்க, மறுபடியும் அவர் மந்திரி ஆகிட்டார். அவருக்கு எதிராக சாட்சி சொல்லக்கூடிய 250 பயப்படுறான், சாட்சி சொல்ல வர பயப்படுறான். அவன் சாட்சி சொல்ல வந்தால் இவர் தண்டனை வாங்கி கொடுத்து நான் குற்றத்தை நிரூபிக்க பண்ண முடியும், அமலாக்கத்துறை வாதத்தை முன்வைக்கிறாங்க. அப்போ உச்சநீதிமன்றம் சொல்லுது, ஏன் நீங்கள் வந்து மினிஸ்டராக இருக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டு தமிழக அரசு அவசரமாக எதுக்கு அவருக்கு நீங்கள் வந்து பதவி பிரமாணம் செய்ய வச்சு மந்திரி பதவியை பண்ணுறீங்க, அவருடைய ஜாமீனை நாங்கள் ரீகன்சிடர் பண்ணுமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. அப்போ அதிகாரமிக்க பதவியில் ஒருத்தர் வந்தாருன்னா சாட்சிகள் வர பயப்படுவானா இல்லையாங்க? நேற்று வரை நீங்கள் ஒரு சாதாரண மனிதர் உங்களை எதிர்த்து நான் கோர்ட்டில் சாட்சி சொல்லுவேன். இன்றைக்கி ஒரு பொறுப்புள்ள மந்திரி பதவியில் நீங்கள் இருக்கிறீங்க, உங்களை சுற்றி போலீஸ் குவிந்து இருக்குது, உங்களை சுற்றி அதிகாரம் குவிந்து இருக்குது, உங்கள் கூட ஃபுல்லாக பணங்கள் இருக்குது, சிஎம் கிட்ட நேரடி கான்டாக்டில் இருக்குன்னா உங்களை எதிராக நான் சாட்சி சொல்லி உயிர் வாழ முடியுமா? எங்களை உயிரோட விட்டுருவீங்களா? இன்றைக்கி ஒரு எஸ்ஐ கலைஞர் அவர்களுக்காக பாதுகாப்பு படையில் இருந்த ஜாகிர் ஹுசேன் ஒரு எஸ்ஐ அவங்க வீட்டுக்கிட்ட வச்சே போட்டிருக்காங்க. தமிழக காவல்துறை என்ன மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்குன்னு பாருங்கள். அவர் பொது வழியில் 2 வாட்டி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. போயிட்டு எனக்கு வந்து இவங்களால் அச்சுறுத்தல் இருக்குது, எனக்கு பாதுகாப்பு கொடுங்க, என்னை காப்பாற்றுங்க. ஒரு போலீஸ் அதிகாரியே வேலை செய்து முன்னாள் முதலமைச்சராக இருந்த கலைஞருடைய பாதுகாப்புக்காக இருந்த ஒருத்தருக்கே இங்கே தமிழக அரசு தனக்கான பாதுகாப்பு தரலன்னா இவங்க பப்ளிக் எப்படி பாதுகாப்புன்ற ஒரு கேள்வி எழுதா இல்லையா? அதுக்கு பதில் இருக்காங்க. இது அதை பற்றி அருண் இதுவரை எதுவுமே சொல்ல, சென்னை மாநில அமைச்சர் சொல்ல, சங்கர் தேவலார் டிஜிபி எதுவுமே சொல்லலை. கம்னு வாய் மூடி மௌனமாக இருக்கிறாங்க. ஒரு போலீஸ் அதிகாரிக்கு நுணுக்கங்கள் தெரிந்தவர் அவரே சொல்கிறார், என்னை சுற்றி இப்படி நடக்குது சார், எப்போ நேரம் என்ன வேணும் நடக்கும், எனக்கு 2 பேர் பாதுகாப்பு கொடுப்பேன், இல்லை எனக்கு அவங்கள மிரட்டி அவங்கள உள்ளே வைங்க, ஏதோ ஒன்று பண்ணுங்கன்னு சொல்லி பொது வழியில் வீடியோ கொடுத்து முதலமைச்சருக்கு அந்த வீடியோ அமைச்சு முதலமைச்சரோட தனிப்பிரிவு என்ன பண்ணுதுன்னு கேட்குறேன். முதலமைச்சர் இன்னைக்கு 2021 ஆட்சி வந்தோன்னா முதல்ல என்ன சொன்னாருங்க? ஃபர்ஸ்ட் வாக்குறுதி என்னது? ஒரு மாவட்டத்துக்கும் நாங்கள் ஒரு புகார் பெட்டி வைப்போம்னு சொன்னாரா இல்லையா? அந்த புகார் பெட்டியில் உங்களுடைய பிரச்சனைகளை போட்டு 100 நாளில் தீர்வு தருவோம்னு சொன்னாரா இல்லையா? அதுக்கு ஒரு ஐஏஎஸ் கேடர்ஸ் என்ன ஒரு பெண்மணியை நியமிச்சார் இல்லையா? ஒரு ஐஏஎஸ் கேடரில் ஒரு லேடியை நியமிச்சாங்களா இல்லையா? எங்கே போனாங்க அந்த ஐஏஎஸ் கேடர்? எவ்வளோ புகார் பெட்டியில் எவ்வளோ புகார்கள் வாங்க, யாருக்கு தீர்வு கொடுத்தீங்க? ஒன்றுமே இல்லை. திமுகவுடைய 505 பொய்யான வாக்குறுதியில் அதுவும் ஒரு வாக்குறுதி. தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி எடப்பாடி பழனிசாமி அவர்களை தன் வயப்படுத்த நினைத்து அது இயலாமல் போக செங்கோட்டையன் அவர்களை உருவாக்கி எடப்பாடி பழனிசாமி அவர்களை விலக்கிவிட்டு ஒரு கூட்டணி அமைத்து வெற்றி பெற நினைக்கிறது அப்படின்னு சொல்லி இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இல்லை, செங்கோட்டையனுக்கும் எடப்பாடி அவர்களுக்கும் நடக்கிற சண்டை வந்து அது உட்கட்சி பிரச்சனை. நேற்றையும் அவங்க சமாதானம் ஆகிட்டு தான் போடுறாங்க. சரிங்களா? வேலுமணி அவர்களுடைய பேசுவதற்கு வாய்ப்பு கேட்குறாரு. சட்டமன்றத்தில் அவர் பேசுறதுக்கு சபாநாயகர்கிட்ட வாய்ப்பு கேட்குறாரு. அப்புறம் அவங்களுடைய கட்சி அவங்க பேசுகிறாங்க. உட்கட்சி பிரச்சனைன்ட்டு அது வேற விஷயம். அது அதிமுக பிஜேபியோட கூட்டணி அமைக்குமா இல்லையா அப்படின்றதுக்கான பதிலை தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் தான் முடிவு பண்ணுவாங்க. இங்கே இருக்கக்கூடிய எங்கள் மாநில தலைவர் சொல்லிட்டார், திமுக எதிர்க்கிற எந்த கட்சிக்கும் எங்கள் கூட்டணிக்கு வரலான்ட்டார். ஸோ அது கூட்டணி பற்றி இங்கே பேசுவதற்கு தொண்டனுக்கோ தலைவருக்கோ யாருக்குமே இங்கே அதிகாரம் இல்லைன்றது எல்லாருக்குமே தெரியும். இப்போ நடக்கிற நிகழ்வுகள்லாம் இப்படி ஒரு யூகத்தை மக்கள் மத்தியில் விதைத்திருக்கிறது. அதாவது செங்கோட்டையன் அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்த பாரதிய ஜனதா கட்சி முயற்சிக்கிறதுன்றாங்க. இல்லை, அது கற்பனைக்கான கேள்விக்கு பதில் இல்லை. வேலுமணியை கூட தான் சொல்கிறாங்க. நீங்கள் வேலுமணி அவருடைய கல்யாணத்தில்
அவங்களுடைய பிள்ளை கல்யாணத்தில் வந்து எங்களுடைய மாநில தலைவர் முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை அக்கா, எங்களுடைய இவர் மந்திரி முருகன் அவர்கள் எல்லாருமே போய் கலந்துக்கிட்டாங்க. அது ஒரு கல்யாண நிகழ்வாக கலந்து போனாங்க, அவ்வளோதாங்க. அதனால் வேலுமணியை பிரிச்சுட்டு வேலுமணியை வச்சு ஒரு ஏடிஎம்கே பிஜேபி உருவாக்குன்னு சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாதுங்க. அவங்க ஒரே கேஸ்ட்டாக இருக்கலாம், ஒரே மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் ஒன்றா இருக்காங்களா போய் கலந்துக்கிறாங்க, அவ்வளோதான். அரசியல் நிகழ்வில் பொது நிகழ்வில் வந்து யார் வேணால் எப்படி வேணால் பேசலாம். அதுக்கு நம்ம வந்து ஏன்னு சொல்ல முடியாது. இப்போ செங்கோட்டையன் வந்து அதிமுகவில் அதிருப்தியாக இருக்கிறாருன்னா அது அதிமுகவுக்கும் செங்கோட்டைக்கான பிரச்சனை, அதில் பிஜேபி தலையிட வேண்டிய தேவையே இல்லை, நமக்கு அது தேவையே இல்லை. அவர் ஒரு சீனியர் லீடர், 9 முறை கோபிச்செட்டிப்பாளையத்தை திறந்த மிகப்பெரிய ஒரு சீனியர் லீடரு. ரெட்டைப்புறாவும் சேவலும் பிரிகிறப்ப கூட சேவல் சின்னத்திலேருந்து ஜெயலலிதா பின்னாடி இருந்து மிகப்பெரிய ஒரு தலைவர், மாற்று இல்லை. அது இன்னும் சொல்லப்போனால் எடப்பாடி அவர்களை கொண்டு வந்ததே செங்கோட்டையன் தான். அவர் கிளைத் தலைவராக இருக்கப்போ அவர் மாவட்ட தலைவர் ஆகிட்டார். இது வந்து சீனியாரிட்டி இப்போ பண்ணுறது வேறு விஷயம். அதாவது உங்களுக்கு உட்கட்சி பிரச்சனை, அதுலக்கும் பிஜேபிக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது. திமுக எதிர்க்கிறவர்கள் இப்போ வந்து ஏடிஎம்கேல பிரிஞ்சு ஒருத்தர் கூட நாங்கள் வந்து ஒருங்கிணைப்பு குழு ஒன்று ஆரம்பித்து 5 பேர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. பழனிசாமி ஆகட்டும், புகழேந்திலாம், அவர்களெல்லாம் திமுக எதிர்க்கிற நிலைப்பாடை வந்து பிஜேபியில் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேர்ந்தா கூட வாங்க சேர்த்துக்கிறோம், எங்களுக்கு வேண்டியது திமுக எதிர்க்கிறவங்க வாங்க, அவ்வளோதான். இது வந்து அதெல்லாம் நம்ம எந்த ஒரு கோட்பாடும் கிடையாது. செங்கோட்டை அணி, வேலுமணி அணி, வீரமணி அணி, தங்கமணி அணி, எடப்பாடி அணி, அதெல்லாம் பிஜேபி கண்டவில்லை. பிஜேபி வந்து திமுக எதிர்க்கிற மென்டாலிட்டியில் நீங்கள் இருக்கீங்களா, உங்கள் கட்சிக்கு பலம் இருக்கிறதா, எங்களோட இணைங்க, முடிஞ்சால் போட்டியிடுங்க, இல்லாட்டி எங்களோட இணைஞ்சு திமுக எதிர்க்க வேலையை பாருங்கள், இதுதான் ஓப்பனாக சொல்லுது, அவ்வளோதான். தவிர அவங்களோட உட்கட்சி பிரச்சனைக்கான சம்பந்தமான பதிலை நம்மக்கிட்ட எதிர்பார்க்க முடியாது. உங்களுடைய கூட்டணியில் இருந்த பாட்டாளி மக்கள் கட்சி சில விஷயங்களில் திமுக எடுக்கிற நிலைகளை ஏற்பதாகவும் அவர்களுக்கு ஆதரவாகவும் செயல்படுகிற நிலையெல்லாம் நம்ம பார்க்குறோம். இது வந்து கூட்டணிக்கு முரணாக இருக்குங்களா, கூட்டணியில் அவங்க சேராதது போல் இருக்கிறது, இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, பாட்டாளி மக்கள் கட்சி இன்றைக்கு வரையும் திமுகவோட எதிர்ப்பு மனநிலை தான் இருக்கிறாங்க. நேற்று கூட அன்புமணி அவர்கள் வந்து பரந்தூர் விமான நிலையத்துக்கு அவசியமாகட்டும், இருமுறை கொள்கைகளாகட்டும், எல்லாத்துக்குமே வந்து அவர் வந்து தேசிய ஜனநாயக கூட்டி தான் சப்போர்ட் பண்ணி பேசுகிறார். தமிழை வந்து கட்டாய பாடமாக்க வேண்டும், சட்டம் இருக்கணும்னு கூட நேற்று ராமதாஸ் அவர்கள் வந்து பேட்டி அளிச்சிருக்காரு. சரிங்களா, இருமொழி கொள்கைகளில் வந்து பிஜேபி ஸ்டாண்டை தான் அவங்க ஏற்றுக்கிறாங்க. இது வந்து தேர்தல் நேரத்தில் என்ன வருன்றதுக்கான ஆர்வம் நம்ம சொல்ல முடியாது. அந்த இருமொழி கொள்கையை தான் ஏற்றுக்கிறாங்க, மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கல. அதாவது இருமொழி கொள்கைன்னு சொல்லி கபட நாடகம் திமுக ஆறுன்றதை பொது வழியில் அவர் சொல்கிறார். அவருடைய இப்போ பசங்க நடத்துகிற அந்த காலேஜஸ் ஸ்கூல்ஸ்லாம் வச்சு பொது வழியில் நேரடியாக சொல்கிறார். உங்களுடைய பசங்க என்ன படிக்கிறாங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் இந்த மாதிரி சொல்கிறத நம்ம ஏற்றுக்க முடியாது, மொழி ஸ்டாண்டில் உருப்படியாக இருங்க அப்படின்றது தான். டாஸ்மார்க் எதிராக ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சி முன்னாடி இருந்து போராட்டம் பண்ணிட்டுருக்காங்க, இன்றைக்கி வரையும் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லா விஷயங்களுக்கும் இங்கே தேசிய ஜனநாயக கூட்டணியில் அவங்க அங்கம் வகிக்கிறதுனால ஒட்டுமொத்தமாக எங்கள் அண்ணாமலைஜி எடுக்கிற ஸ்டாண்டுகள்லாம் சப்போர்ட்டிவாக தான் அவங்க இருக்கிறாங்க. ஸோ எங்கள் ஜனநாயக கூட்டணியில் தான் இருக்கிறாங்க. கடந்த தேர்தலில் நம்ம போட்டியிட்டோம். போன வாட்டி நடந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளராக தான் நம்ம வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நம்ம சீட்டும் கொடுத்தோம். அதற்கான பிரச்சாரத்தை இங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை ஜிபி பண்ணார், ஓ பன்னீர்செல்வம் பண்ணார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் யார் யார் அங்கம் வைத்தார்களோ, இப்போ நம்ம இவர் ஐஜேகேவோட இப்போ பாரிவேந்தர் ஆகட்டும், அவங்களும் பிரச்சாரத்துக்கு போனார். எல்லாருமே அங்கே பண்ணாங்க. தமிழ் மாநில காங்கிரஸுடைய வாசம் கொண்டு மிகப்பெரிய ஒரு பொதுக்கூட்டம் வந்து விக்கிரவாண்டில் போட்டதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். இன்றைக்கி வரையும் அந்த கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்கிறது. இப்போ எதிர்காலத்தில் இந்த கூட்டணி எப்படி மாறும் அப்படின்றதுக்கு நமக்கு அது ஐடியா கிடையாது. ஆனால் இப்போ நீங்கள் வலிமையாக இருக்குன்றீங்க, ஆனால் தந்தைக்கும் மகனுக்குமே மகன் வந்து பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி ஆதரிப்பதாகவும், தந்தையார் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணிக்கு போக வேண்டும் அப்படின்னு சொல்கிறதாகவும் நம்ம கேள்விப்படுறோம். இல்லை, இது வந்து அவங்களோட உட்கட்சி பிரச்சனை தான். இதுக்கும் நம்ம வந்து கருத்து சொல்கிறதுக்கு நமக்கு அதில் வேலை கிடையாது. இது தந்தை மகனுக்கான பிரச்சனை, அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய அதிகார போட்டிக்கு சம்மந்தமான பிரச்சனை, அவருடைய அக்கா பையனுக்கும் இவருக்குமான ஒரு பிரச்சனை. இது வந்து அவங்க உட்கட்சி பிரச்சனை, அவங்க நாங்கள் பேசி தீர்த்துக்கிறோன்னு பொது வழியில் அவரே சொல்லிட்டார். அன்புமணி அவர்களை பேசுகிறப்ப என்ன சொன்னது, எங்கள் குடும்ப சண்டைங்க, நாங்கள் பேசிக்கிறோங்க, நீங்கள் விலகி நடங்கன்ட்டார். ஸோ இதுவில் வந்து நமக்கு பாரதிய ஜனதா கட்சி கருத்து சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. ஸ்டாண்டு வந்து அவங்களும் திமுக எதிர்க்கிறாங்க, அதை நம்ம வரவேற்கிறோம். இப்போ தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கான ஒரு வாக்கு வங்கி இருக்குது, அது பாட்டாளி கட்சியில் பெரும்பாலும் இருக்குது அப்படின்ற நிலையில் புதுச்சேரியில் இருக்கிற அந்த முதல்வர் ரங்கசாமி அவர்கள் தமிழ்நாட்டிலும் அடியெடுத்து வைக்க போகிறேன் அப்படின்னு ஒரு அறிவிப்பை கொடுத்தார். அப்படின்ற போது பாட்டாளி மக்கள் கட்சியோட வாக்குகள் பாதிக்கப்படும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அது வாக்குகள் பாதிக்கப்படுமான்னு தெரியல. ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சி வந்து வன்னியர்களுக்கான ஒரு சங்கமாக இருந்து கட்சியாக அமைக்கப்பட்டிருக்குது. புதுச்சேரியை சேர்ந்த ரங்கசாமியோடைய என்ஆர் காங்கிரஸ் வந்து தமிழ்நாட்டில் போட்டிடுறேன்னு சொல்கிறதுக்கான காரணம் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வாக்கு சிதறிக்கிறது கிடையாது. முதல்ல அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இதனால் வரையும் அவங்களுக்கான ஸ்பேஸ் தமிழ்நாட்டில் கிடையாது. இப்போ புசி ஆனந்த் மூலம் விஜயிடம் நெருக்கமாகி தமிழக வெற்றி கழகத்தினோட ஒரு கூட்டணி அமைச்சு நம்ம இங்கே போட்டியிடலாமா அப்படின்ற ஒரு திங்கிங்கில் அவங்க இருக்கிறாங்க. அதுவும் திங்கிங்கில் தான் இருக்காங்க. ஏன்னா என்ஆர் காங்கிரஸும் தேசிய ஜனநாயக கூட்டத்தில் ஒரு அங்கத்தில் தான் இருக்குது.
ஸோ மேபி வந்து பாண்டிச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணியோட நாங்கள் அங்கத்தில் இருக்கிறோம், இங்கே வந்து நாங்கள் தனிச்சு போட்டிடுறோம்னு கூட அவங்க சொல்லலாம். இது அவங்களுடைய கட்சியோட ஸ்டாண்டு. ஆனால் இன்றைக்கு வந்து என்ஆர் காங்கிரஸ் இருக்கக்கூடிய ரங்கசாமி அவர்கள் வந்து தமிழ்நாட்டில் நாங்கள் குறிப்பிட்ட அளவு வந்து தேர்தலில் போட்டியிட போகிறோம்னு சொல்கிறதுக்கான அந்த தைரியம், அதற்கான ஸ்பேஸ் யார் கொடுக்குதுன்னா விஜயோடைய தமிழக வெற்றி கழகம் கொடுத்துருக்கிறது. ஏன்னா அவர் வந்து சின்ன சின்ன கட்சிகளை நான் கூட்டணியில் சேர்ப்பேன்னு சொல்லியிருக்காரு. நாம் தமிழர் கூட ஒரு அழைப்பு விடுதா கூட நேற்று பேப்பரில் நான் படித்தேன். சின்ன சின்ன கட்சிகள் யாரோ வாங்க என்ன முதலமைச்சர் வேட்பாளராக்கி என் பின்னாடி வேலை செய்யுங்கன்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து விஜய் வேட்பாளராக நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு கூட ரங்கநாதசாமி வரலாம், வந்து கூட இங்கே போட்டியிடலாம், அவங்களோட டைப் பண்ணி ஒரு குறிப்பிட்ட சதவீதம் போட்டியிடலாம். ஆனால் அதனால் வந்து இங்கே வந்து என்ஆர் காங்கிரஸ், ஏன்னா இங்கே காங்கிரஸுக்கே இங்கே ஆட்கள் கிடையாது. முதல்ல தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கே இங்கே ஆட்கள் கிடையாது ஓட்டு போடுறதுக்கு. ரெண்டாவது தமிழ் மாநில காங்கிரஸ் எந்த அளவு இப்போ வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை குவிக்கின்றதுக்கான நம்பிக்கை கிடையாது. இது ரெண்டுத்தையும் விட்டுட்டு பாண்டிச்சேரியிலேருந்து புதுச்சேரியிலேருந்து இங்கே வந்து நாங்கள் என்ஆர் காங்கிரஸ்னு ஒரு கட்சி வச்சுக்கோங்க, எனக்கு காங்கிரஸ் அனுதாப்பி எனக்கு ஓட்டு போடணும்னா அது எனக்கு தெரிஞ்சு மிகப்பெரிய ஒரு கட்டமைப்புக்குள்ள நகராது. ஒன்று. ரெண்டாவது வந்து பாட்டாள் மக்கள் கட்சி வந்து வன்னியர்களுக்கான கட்சின்னு இங்கே பொதுவாக மக்களிடம் ஆல்ரெடி பதிஞ்சு விட்டது. ஆனால் என்ஆர் காங்கிரஸ் கட்சி வன்னியர்களுக்கான கட்சின்னு யாருக்கும் தெரியாது. அவர் வந்து என்டிஆர்ன்றது எல்லாருக்குமே தெரியும், தவிர அவர் வந்து வன்னியர்களுக்கான கட்சின்னு எங்கேயும் தன்னை பிரகடனப்படுத்தியும் இல்லை. பியூரா காங்கிரஸின் காமராஜரோட தொண்டர் தான். ஏற்கனவே காமராஜ் தொண்டர் நானும் செல்வபிரகாஷ் சொல்லிட்டு திரிகிறாரு. ஏற்கனவே காமராஜ் தொண்டர் நானும் நம்ம ஜி.கே. வாசன் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ இவர் வந்து நான் காங்கிரஸ் தொண்டர்னா எல்லாரும் தொண்டராங்க, யார் தலைவராக இருக்க போகிறோன்னு அவங்க தான் முடிவு பண்ணுவோம். இப்போ இவர் ஒரு முதலமைச்சராக இருக்கிறாரு அப்படின்ற போது நமது சாதியைச் சேர்ந்த இனத்தைச் சேர்ந்த ஒருவர் முதல்வராக இருக்கிறார். அவர் தமிழ்நாட்டிலும் வந்தால் நல்லதாக இருக்குமேனு அந்த மக்கள் நினைக்க மாட்டாங்களா? இல்லை, இப்போ வந்து பாட்டாளி மக்கள் கட்சி வந்து இன்னும் சொல்லப்போனால் அவங்க மாநாடை கூட பாண்டிச்சேரியில் தான் நடத்துனாங்க. இப்போ தந்தைக்கும் மகனுக்குமான சண்டை நடந்த இடம் கூட பாண்டிச்சேரியில் தான் நடந்துச்சு. அது அந்த பாண்டிச்சேரியில் வந்து வன்னியர்கள் அதிகமாக இருக்கிறாங்கன்ற ஒரு காரணத்தினாலே பாட்டாளி மக்கள் கட்சி அங்கே வென்றெடுக்கலையே. பெரும்பாலும் அங்கே வன்னியர் இருக்கிறாங்க, மாற்று இல்லை, அதை நம்ம ஒத்துப்போம். ஏன்னா அது பெல்ட்டு பார்த்திங்கன்னா இந்த சைடு விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திண்டிவனம், இந்த திருவண்ணாமலை, இந்த பெல்ட் உள்ள மாவட்டம் தான் அது. பெரும்பான்மையாக வன்னியர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டம்லாம் இருந்தாலும் அங்கே காங்கிரஸ் தான் தொடர்ந்து வெற்றி கொடி நாட்டி வருது. இப்போ பிஜேபி அங்கே ஆண்டு கொண்டிருக்கு. இப்போ பிஜேபியோடைய கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி டைப்பில் தான் அங்கே ஆட்சி நடந்துட்டு இருக்குது. ஸோ இந்த வன்னியர்ன்ற ஒரு கான்செப்ட்னு ஒன்று வச்சதுனால பாண்டிச்சேரியில் வென்றெடுக்க முடியாதுன்றது அப்படின்னு தான் என்னோட கணிப்பு. ஒன்று. ரெண்டாவது வந்து இப்போ வந்து பாண்டிச்சேரியில் நாராயணசாமி நேற்று ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு. பாண்டிச்சேரியுடைய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் இருக்கக்கூடிய என்ன சொல்கிறாருன்னா, இங்கு வந்து எங்களுடைய தலைமையில் தான் நாங்கள் போட்டிடுவோம், நாங்கள் கொடுக்குற இடங்களை தான் திமுக வாங்கிக்கணும், அப்படின்னா கூட்டணி வச்சுக்கிங்களை நாங்கள் தனிச்சு போட்டிடுறோம். பாருங்க, இந்த இடத்துல இவங்க அடித்தாங்கன்னா எங்கள் தலைமையில் தான் கூட்டணி, நான் கொடுக்குற வாக்கு தான் அங்கே வாங்கிக்கணும்னு யார் சொல்கிறது? இண்டி கூட்டணியில் இருக்கக்கூடிய திரு மு க ஸ்டாலின் வந்து காங்கிரஸுக்கு இங்கே சொல்கிறார் தமிழ்நாட்டில். ஏன் நீ பால் அடித்தா நான் அங்கே பால் அப்படி அடிக்கிறேன்ட்டு அவர் நேற்று ஒரு பேட்டி கொடுக்குறாரு. இங்கே நாங்கள் வச்சது தான் சட்டம், எங்கள் கூட்டணியில் நாங்கள் கொடுக்குற சீட்டை வாங்கணும், போட்டின்னா போட்டிக்கிட்டு இல்லை தனிச்சு போட்டிக்கங்கன்னு சொல்லி அவர் நேரடியாக அடிக்கிறார். அப்போ பாருங்கள், பாண்டிச்சேரி பார்டருக்கு ஒரு ஸ்டாண்டு, பார்டரை தாண்டணும்னு ஒரு ஸ்டாண்டு. எப்படி உங்கள் கூட்டணி இருக்குது, இண்டி கூட்டணி இருக்குது, நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இப்போ விஜய் கட்சியும் என்ஆர் காங்கிரஸும் கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்புகள் இங்கே இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, ஒரே ஒரு வாட்டி ஒரு அறிக்கை கொடுத்தாரு என்ஆர் காங்கிரஸ், நாங்கள் இந்த வாட்டி வந்து தமிழ்நாட்டில் போட்டியிட போகிறோன்னு சொல்லி கொடுத்துருக்காரு. ஏன் அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சியும் அங்கே போய் போட்டியிடுதுல. பாட்டாளி மக்கள் கட்சி அங்கே போய் போட்டியிடுது, திமுக போட்டியிடுது, அதிமுக போட்டியிடுது, இப்போ காங்கிரஸும் பிஜேபி. அப்போ தமிழக வெற்றி கழகம் அங்கே போட்டியிட போகுது. தமிழக வெற்றி கழகத்தோட ஆப்ஷன்ஸ் நிறைய பேருக்கு இங்கே புரியல. புஷியானந்தோட ஆப்ஷன்ஸ் வந்து என்ன வச்சுருக்காருன்னா, ஒன்றும் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆகணும், இல்லை புதுச்சேரி முதலமைச்சர் ஆகணும். இது ரெண்டுத்துக்கான வேலைகளை பண்ணுவோம். ஏதோ கெஜ்ரிவால் மாதிரி முதல் டெல்லியை பிடிப்போம், அப்புறம் பஞ்சாபை பிடிப்புன்ற மாதிரி கான்செப்ட் நோக்கி அவங்க நகரலாம். ஏன்னா வந்து விஜய்க்கும் பெரும்பான்மையான ரசிகர்கள் அங்கே இருக்கிறாங்க. இப்போ விக்கிரவாண்டியில் பொதுக்கூட்டம் வைக்கிறதுக்கான காரணமும் அதுதான். ஒரு குறிப்பிட்ட 2 ஜாதிகளுடைய வாக்கு சதவீதம் அந்த மாவட்டங்களில் பரவலாக இருக்கிறது. அந்த குறிப்பிட்ட 2 ஜாதிகளுடைய வாக்குகளை மொத்தமாக எடுத்தாலே இந்த மாவட்டத்தில் குறிப்பிட்ட மாவட்டத்தில் வெற்றி கூடிய நாட்டிலான்ற ஒரு கான்செப்ட் இருக்கிறப்ப என்ஆர் காங்கிரஸோடு நாங்கள் டைப் பண்ணி ஒரு கூட்டணியை ஆரம்பித்து, நான் முதல்வர் வேட்பாளர், உங்களை சேர்ந்து யாருன்னா துணை முதல்வர் வேட்பாளர், ஓகேனா 2 பேர் சேர்ந்து போட்டிடலாம். அதேமாதிரி நீங்கள் சென்னையில் போட்டிவிடுங்க, நீங்கள் முதல்வர் வேட்பாளர், நான் துணை முதல்வர் வேட்பாளர்னு சொல்லி போட்டிடலான்ற ஒரு டைப் கூட வரலாம். நான் ஆரோடம் தான் சொல்கிறேன், இது நடக்குமான்னு எனக்கு தெரியாது. என்னுடைய அரசியலில் எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். அந்த மாதிரி ஒரு கூட இருக்கலாம். அப்போ எய்தர் நார்மல் தான், ஒன்று தமிழ்நாட்டு முதலமைச்சராக விஜய் வரணும், இல்லாட்டி புதுச்சேரி முதலமைச்சராக விஜய் வரணும் கூட அவங்க கணக்குகள் இருக்கலாம். ஆனால் காலம்தான் அது பதில் சொல்லும். விஜய் கட்சி தொடங்கிட்டார், தமிழக வெற்றி கழகம். இவர் வந்து நடிகர் என்பதால் மற்ற நடிகர்கள்லாம் ஆதரவு அளிப்பாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனால் பெரிய நடிகர்கள் இல்லை வேறு நடிகைகளோ யாரும் ஒரு ஆதரவு தெரிவித்ததா தெரியலையே, ஏன், என்ன காரணம் நினைக்கிறீங்க? அதாவது விஜயோடைய மாநாடு விக்கிரவாண்டில் போகிறப்ப சரியான பில்டப்பு கொடுத்தார் புஷியானந்த். மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரப்போகுது, ஒட்டுமொத்த தமிழகமே குலுங்க போகுது
அப்படியாவது இவர் வரப்போகிறார், அவர் வரப்போகிறாரு, ஏன்னா அமெரிக்காவில் கூப்பிட்டாங்க, லண்டனில் கூப்பிட்டாங்க, ஏன் காரைக்குடி பாட்டியில் கூப்பிட்டாங்கன்னு கரகாட்டக்காரில் கோவை சொல்கிற மாதிரிலாம் பில்டப் கொடுத்தார். வந்தது ஒத்தையே ஒரு நடிகர் தான், தாடி பாலாஜி வந்தார். அவரும் பாவம் அறப்பைத்தியம் ஆயிட்டாப்புல அவன் மனைவியை பிரிஞ்சு. ஏன்னா விஜய் வந்து கட்சியை ஆரம்பித்து தமிழ்நாட்டு மக்களுக்கு இதுவரையும் ஒரு நன்மை கூட இன்னும் செய்ய ஆரம்பிக்கல. அதுக்குள்ளேயும் நெஞ்சில் பச்சையை குத்திக்கிறேன்னு சொல்லி ஒரு காமெடி பண்ணுறாப்புல. இதெல்லாம் பார்க்குறப்ப எவ்வளோ பேர் கிறுக்கனுங்களாக இருக்காங்கன்னு பாருங்கள். ஒரு தலைவர் இப்போ வந்து எம்ஜிஆர் வந்து கட்சியை ஆரம்பித்து மிகப்பெரிய லெவலில் அவர் வளர்ந்து வந்து ஆட்சியை பிடிக்கிறப்ப எம்ஜிஆர் கட்சியிலேருந்து சில பேர் விலகி போகிறதா ஒரு ரூமர் அவர்கிட்ட வருது. நிறைய பேர் விலகி திமுகவுக்கு போகிறாங்க, அதிருப்தியிலன்னு போகிறப்ப எம்ஜிஆர் சொல்கிறார், ஒவ்வொரு கட்சி தொண்டனும் தன்னுடைய கையில் வந்து எம்ஜிஆர் அதிமுக கொடியை வந்து பச்சை குத்தணுன்னாங்க. எல்லாருமே குத்துனாங்க, எம்ஜிஆரும் குத்தி காமிச்சார். அப்புறம் தான் சில பேர் மூத்த தலைவர்லாம் சொன்னாங்க, இல்லைங்க அது வந்து அப்படி பண்ணக்கூடாது, அது வந்து சங்கடம் சில பேருக்கு வழியை உண்டாக்கும் அப்படின்னு. ஒன்று தான் இது ஆர்வம் உள்ளவர்களும் விருப்பம் உள்ளவர்களும் செஞ்சுக்கங்கன்னாரு. அதுக்கும் அது வந்து நன்மை செய்து தமிழ்நாடு மக்களுக்கு வந்து மிகப்பெரிய லெவலில் ஒரு லீடராக வந்த பிறகு பல விஷயங்கள் வந்து சினிமாவிலே நன்மை செஞ்ச பிறகு தான் அரசியலுக்கு வந்தார். அரசியலுக்கு வந்து ஃபஸ்ட்டு மாநாடு போகிறப்பே நான் வந்து நெஞ்சில் பச்சை குத்துக்கிறேன்னு ஒரு கிறுக்க மாதிரி நடிகர் வந்தானா இது என்ன மாதிரி ஒரு கட்டமைப்பு நோக்கி நகரும். ரெண்டாவது இன்னும் தெரிஞ்சுங்க, இங்கே இருக்கக்கூடிய நடிகர்கள் யாருமே தமிழ்நாட்டில் கூட ஆளுங்கட்சியை பகைத்து கொள்ள மாட்டார்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டில் படம் எடுக்கிறது யார் எடுக்கிறாங்க? டிஎம்கேவோட பினாமி ஃபண்ட்ஸ் தான் ஒத்துமொத்த சினிமா லைனில் இருக்குது. நீங்கள் ஒரு படம் ஒரு பெரிய பட்ஜெட்டில் படம் லைக்காகவே பெரிய கம்பெனி எடுத்தாலும், ஏஜிஎஸ்ஸே பெரிய கம்பெனி எடுத்தாலும், வேறு எந்த பெரிய கம்பெனிஸ் இப்போ படம் எடுத்தாலும், ரிலையன்ஸ் ஜியோவே படம் எடுத்தாலும் யார்கிட்ட கொடுக்குறாங்க? ரெட் ஜெயினில் தானே கொடுக்குறாங்க. இன்றைக்கி வந்து கமலும் ராஜ்கமல் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம்ஸும் ஆலயம் ஃபிலிம்ஸ் மணிரத்னமும் 2 பேரும் சேர்த்து தான் தக் லைஃப் எடுக்கிறாங்க. எடுத்து யார்கிட்ட கொடுக்குறாங்க? ரெட் ஜெயின்ட்டு தான் கொடுக்குறாங்க. இந்தியனும் அதே மாதிரி தான். இன்றைக்கி எவ்வளோ பெரிய கம்பெனி நீங்கள் எடுத்தாலும் அது கடைசியில் யாருக்கு போகுது? திமுகவுடைய ஆட்சி அதிகாரத்தில் உள்ள கம்பெனிக்கிட்ட தானே போகுது. அப்போ இந்த மாதிரி ஒரு ஒட்டுமொத்த தமிழ்நாடு இருக்கக்கூடிய திரையுலகத்தையே தன்னுடைய அதிகார பலத்தில் கண்ட்ரோல் பண்ணிட்டு அவர் இருக்கும் பொழுது விஜய் கட்சியில் எவனா போய் சேருவானா? யாரும் சேருவான்? அவர் பயம் இருக்குல்லங்க, தயாரிப்பாளருக்கு பயம் இருக்கும்ல. தேர்தல் நெருங்குற நேரத்தில் நடிகர்கள் விஜய் கட்சிக்கு போவதற்கான வாய்ப்பு இருக்கா? இல்லை, தேர்தல் நெருங்கிற நேரத்தில் விஜய் வந்து என்ன கட்டமைப்பில் வருவார்? என்னமே எப்போதுமே ஒரு நடிகர் உள்ளே வந்தாங்கன்னா 2 நோக்கி தான் வருவாங்க. பணத்தை நோக்கி வரமாட்டாங்க, அதிகாரத்தை நோக்கி வருவாங்க. அந்த அதிகாரம் கிடைக்கும் தெரிஞ்சால் தான் அந்த நடிகர் உள்ளே வருவாங்க. நீங்கள் விஜயகாந்தே எடுத்துங்க, விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்சுட்டு எந்த பெரிய நடிகரும் போய் சேரலையே. மீசை ராஜேந்திரன் சேர்ந்தார் எனக்கு தெரிஞ்சு. வேறு யார் சேர்ந்தாங்க சொல்லுங்கள்? குறிப்பிட்டு இந்த நடிகர் சேர்ந்தாங்க, பெரிய லெவலில் சேர்ந்தாங்க, எல்லோரும் நட்பாக இருந்தாங்க, அது வேறு விஷயம். ரஜினிலேருந்து கமல் வரையும் எல்லோரும் நட்பாக இருந்தாங்க, வேறு விஷயம். ஆனால் உள்ளே போயிட்டால் ஒரு கட்டமைப்புக்குள்ளே மாட்டிக்கிட்டால் அவர்களுடைய திரையுலக எதிர்காலமே பாதிக்கப்படுன்ற பயம் அவங்களுக்கு இருக்கும். அதில் தவறும் இல்லை. ஏன்னா ஒரு கலைஞன்றது எல்லாரும் விரும்பக்கூடிய ஆளாக தானே இருக்கணும். இப்போ நீங்கள் விஜயோட போயிட்டுனா விஜயோட ஆளுன்னு ஆயிருங்களா? இப்போ விஜய்க்கு பிடிக்காத அஜித் நாளில் அஜித் ரசிகர்களும் வெறுக்க ஆரம்பிச்சுவான்ல, ரஜினி ரசிகர்களும் வெறுக்க ஆரம்பிச்சுவான்ல. இந்த மாதிரிக்குள்ள ஒரு சூழ்நிலை போய் நம்ம மாறணுமா அப்படின்ற ஒரு பயம் அவங்களுக்கு ஏற்படும். ரெண்டாவது வந்து திமுக எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க பாருங்கள். திமுகவில் இருக்கக்கூடிய இன்றைக்கி வரையும் திமுகவில் மிகப்பெரிய பேச்சாளர்களை யாராவது ஒருத்தர் நடிகரை கூட்டு வந்து பேச வைக்கிறாங்கன்னா கிடையாது, அவங்க ஹையர் பண்ணிக்கிறாங்க. எலெக்ஷன் டைமில் வாப்பா வடிவேல் வாப்பா, எலெக்ஷன் டைமில் வேறு யார் இப்போ ஆதரவாக இருக்கீங்க, போஸ் வெங்கட் ஆதரவாக இருக்கே வாப்பா, வேறு நீ ஆதரவாக இருக்கே வந்து பேசுப்பா, அவனுக்கு பணத்தை வாங்கிக்க போய்க்கப்பா. ஏடிஎம்கே ஹையர் பண்ணிக்கிறாங்க. ஏடிஎம்கேல ஜெயலலிதா பிரமாதமான ஒரு விஷயம் பண்ணாங்க. நடிகர்கள் உள்ளே வந்தால் நம்மளை மீறி அவங்க செயல்பட்டு அவங்க தனி ட்ராக் எடுப்பாங்கன்ற பயம் அவங்களுக்கு என்றைக்குமே இருந்ததில்லை. ஏன்னா அவங்க எப்பயுமே தன்னை ஒரு ஆளுமையாக மிகப்பெரிய ஒரு கரிஷ்மேட்டிக் லீடராக தான் அவங்க நினச்சாங்க. அதனால தான் எல்லா நடிகரையும் அவங்க வரவேற்றாங்க. ஆனால் அந்த நடிகர்களுக்கான லிமிட்டை அவங்க வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணாங்க. எப்போ இங்கே வா, ஆர் சுந்தரராஜன் வா, ரவி மரியாவா, குண்டு கல்யாணவா, விந்தியாவா, சரஸ்வதிவா, கிட்டத்தட்ட ஐயாபுரிவான்னு ஒரு லிஸ்ட் அவுட் ஆஃப் நடிகர் எல்லாரையும் வச்சுக்கிட்டாங்க. எல்லோரும் வாங்க, சந்தோஷம், போங்க, உங்களுக்கு இந்த மாவட்டம் 4 பொதுக்கூட்டம் பேசுங்க. மாவட்டத்தில் ஃபோன் போயிடும் தலைமை கழகத்துலேருந்து, இந்த 4 பொதுக்கூட்டம் பேசுறது, ஒரு பொதுக்கூட்டம் 50,000 ரூபா, 4 பொதுக்கூட்டம் 2 லட்ச ரூபா கையில் கொடுத்து அவருக்காக இன்கம் சோர்ஸை கொடுத்தாங்க. தவிர அவர்களை யாரையும் ஆட்சி அதிகாரத்துக்குள்ளே கொண்டு வரல. ஜெகதலிகாந்த் தான் அதுக்கு தலைவராக இருந்தார். கலை இலக்கிய பிரிவுக்கு அப்போ தலைவராக இருந்தார். ஏடிஎம்கேல கலை பிரிவுனா அவ்வளோதான். அவங்க ஒரு சின்ன ஒரு நம்ம அந்திய நாட்டில் படத்தில் நடித்தார் ஹாஜா ஷெரீஃப், அவர் தான் ஒரு கலைக்குழு நடிச்சிருப்பார். அவர்களை பயன்படுத்திக்கிட்டு அவங்களுக்கு பொருளாதார நிலையை மேம்படுத்திருக்கான ஃபண்டை கொடுத்தாங்க. அவங்க உள்ளே கொண்டு வரல. அவங்கள உள்ளே கொண்டு வந்தால் எனக்கு கவுன்சில் சீட்டு கொடு, எனக்கு எம்எல்ஏ சீட்டு கொடு, எனக்கு வந்து எம்பி சீட்டை கொடுண்டு, அது எஸ்எஸ் சந்திரனோட முடிஞ்சிருச்சு. அது அந்த மாதிரி கொண்டு வந்தால் அழகாக ஹேண்டில் பண்ணாங்க. ஆனால் அதற்கு கூட திமுக பயப்படுது. திமுக நடிகர்களுக்கான பேச்சாளர் யார் இருக்கா? இப்போ வடிவேல அடிக்கடி பேசுகிறாரு,
வடிவேலெல்லாம் பேசிட்டு வடிவேல் பேசி திரையுலகத்தையே வெளியே போயிட்டாருங்க. தேவையில்லாமல் தூண்டி விட்டு அவர் கேப்டனை பற்றி பொது வழியில் பேசுனாங்க, திரையுலகத்திலே அவர் காலியாக்குனாங்க. இப்பயும் அவர் சப்போர்ட்டாக பேசணும், அதில் பணத்தை வாங்கிட்டு பேசுனாங்க. ஒரு திரையில் நடிக்கிற மாதிரி மேடையில் வந்து நடிச்சுட்டு போகிறாங்க, அவ்வளோதான். தவிர ஆத்மார்த்தமாக அந்த கட்சியில் யாரும் இல்லை. திமுக அதை பண்ணவே பண்ணாது. தேவையில்லாமல் ஒரு நடிகரை கொண்டு வந்து தான் எம்ஜிஆர்கிட்ட அவர்கள் பட்ட சூடு இன்னைக்கு வரையும் அவங்கள்ட்ட இருக்குது. அது வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் பண்ணவே மாட்டார். அப்போ விஜய் அவர்கள் இப்போ நம்பி எந்த நடிகரும் உள்ளே போக மாட்டாங்க. திரிஷா வர சொல்லுங்க, கீர்த்தி சுரேஷ் தான் பொதுச் செயலாளர், நாங்கள் ஏன் வரல? கீர்த்தி சுரேஷ் உள்ளே வந்துட்டாங்கன்னா முடிஞ்சிச்சு அவங்க திரை வாழ்க்கை. திரிஷா உள்ளே வந்துட்டாங்கன்னா திரை வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. என்னென்ன வேலைகள் மூலம் இப்போ கட்டமைப்பு பண்ணி அவங்கள ஆப்பிடுமோ அதெல்லாம் பண்ணுவாங்க. இன்னொன்று சொல்கிறாங்க, திரிஷா வந்து விஜய்க்கு வந்து உட்கையாக இருக்கிறார். அவர் தான் பாரதிய ஜனதா கட்சியோட பேசி இந்த கட்சி தொடங்குறதுக்கான வேலைகள்லாம் செய்தாங்கலாம் சொல்கிறாங்க. அதாவது திரிஷாவுக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச அரசியல் நாலேஜ் இருக்குமான்னு எனக்கு தெரியல. எந்த பொது வழியிலும் அவங்க அரசியல் பேசி பார்த்ததில்லை. அவங்க வந்து பிராணிகள் மேலும் ரொம்ப அன்பு கொண்டவர்கள், நாயெல்லாம் வளர்க்குறாங்க. அதற்கான ஒரு அந்த மாதிரி இறக்க குணம் உள்ளவர் தான் நான் அறியப்படுறேன். தவிர அவங்க கூடலாம் அரசியல் இருக்கான்னு எனக்கு கண்டிப்பாக தெரியாது. ஒன்று. ரெண்டாவது வந்து திரிஷா வந்து பிஜேபியில் சேர்கிற அளவுக்குலாம் பிஜேபி அவ்வளோ இது கிடையாதுங்க. திரிஷா வந்து ஒரு ஓட்டு போட அதுக்கான முன் வரலாறுகள்லாம் இருக்குல்ல. இப்போ கௌதமி நிறைய பேர் டேட்டு கேட்கும்போது கூட அவங்களுக்குலாம் கொடுக்காம கௌதமி கேட்ட உடனே டேட்டு கொடுத்து சந்தித்தார் மோடி அப்படின்ற. கௌதமி பிஜேபியோட மூத்த உறுப்பினருங்க. அவங்க சென்சார் போர்டு சவுத் ஹெட்டாக இருந்தவங்க. இப்போ நான் இருக்கிற சென்சார் போர்டில், இதே சென்சார் போர்டில் 9 பேர் இருப்பாங்க ரிஜினலில். அந்த 9 பேரில் ஒரு ஆள் கௌதமி அவர்கள் மிகப்பெரிய போஸ்ட்டு. அவங்களுக்கு வந்து ராஜபாளையத்தில் சீட்டு கொடுக்க வேண்டியது பிஜேபி எம்பி எலெக்ஷன். அப்போ கூட்டணி கட்சிக்கு போட்டனால அவங்களுக்கு சீட்டு கொடுக்கல. அவங்களுக்கு என்ன ஒரு பிணக்குனா, இந்த அவங்க நிலத்தை ஒருத்தர் ஏமாத்தினார் வள்ளியப்பன்னு சொல்லிட்டு. அதில் வந்து அதோடைய பங்கு, அதோடைய பிரச்சனைகள் எல்லாமே மாநில அரசு சார்ந்தது, மத்திய அரசு சார்ந்ததில்லை. பிஜேபிக்கு அது சம்மந்தம் கிடையாது. மாநில அரசு காவல்துறை அதுக்கு நடவடிக்கை எடுக்கல. அது மாநில அரசு மேலே உள்ள கோபத்தில் நம்ம கட்சிக்காரங்க இறங்கி நமக்கு ஹெல்ப் பண்ணலன்ற கோபத்தில் தான் அவங்க போனாங்க. இன்றைக்கி அவங்க போயிட்டாங்க, அது கேஸ் ஃபைல் ஆச்சு, அவர் அரெஸ்ட் பண்ணி அவர் பெயிலையும் வெளியே வந்துட்டார். இன்றைக்கி ஏடிஎம்கேல அவங்க கொள்கை பரப்பு துணை பொதுச் செயலாளராக இருக்கிறாங்க. வாழ்த்துக்கள், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இன்றைக்கி சென்சார் போர்டை விட்டு அவங்க போயிட்டாங்க. அவங்க வந்து சீனியர் லீடருங்க. அவங்க கமலை விட்டு வெளியில் வந்த உடனே அவங்க சேர்ந்த கட்சி பிஜேபிங்க. கமல்கிட்ட இருந்து வெளில வந்தாங்களா அவங்க? கமலை இப்போ கட்சி ஆரம்பிக்கல. கடைசியாக திருஷ்யம் படம் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். அந்த படம் முடிஞ்சு அவங்க கமலை விட்டு வெளியில் வந்தோடனே பிஜேபியில் அவங்க மெம்பர் ஆகிட்டாங்க. பொதுக்கூட்டங்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சீனியர் லீடராக இருந்தாங்க. குஷ்புக்கு முன்னாடி சீனியர் அவங்க. அவர்களுக்கு எம்பி சீட்டு கொடுக்கறதுக்காக அவர் ஜாதி அதிகமாக இல்லை, ராஜ்யூத்துன்னு சொல்லுவாங்க. அவங்க ஜாதி ராஜபாளையத்தில் அதிகமாக இருக்கும், மில் ஓனஸ் அதிகமாக இருக்கும், கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த கேஸ்ட்டை சேர்ந்தவங்க தான் அவங்க, தெலுங்கில். அதனால் அங்கே அந்த சீட்டை அலகேட் பண்ணாங்க. கூட்டணி கட்சி போட்டதுனால அவங்க போட்டியில் இல்லை, பிஜேபி சார்பாக அவங்க போட்டியிட்டிருப்பாங்க. இப்போ அண்மையில் ரங்கராஜ் பாண்டே அவருடைய முகம் திமுக கூட்டங்களில் தென்படுகிறது. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ரங்கராஜ் பாண்டே வந்து ஒரு பத்திரிகையாளருங்க. அவர் எந்த கூட்டத்துக்கு வந்து அவருடைய தந்தையாரோ அம்மாவோ இறந்ததுக்கு மு.க. ஸ்டாலின் நேரடியாக ரங்கராஜ் பாண்டே வந்து வலதுசாரிகள் அப்படின்னு சொல்கிற நிலையில் இருந்தார். இன்னும் கேட்டிங்கன்னா பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாகவே பேசி கொண்டிருந்தார். அப்படி இருக்கிறவர் இப்படி மாறுறாரு, என்ன காரணம்? இல்லை, அவர் மாறினாரா மாறலான்னு தெரில. மாறினாலும் அதுக்கான வருத்தங்கள் நம்ம படப்போதில்லை. அவர் பிஜேபியோட அடிப்படை தொண்டர் கிடையாது, பிஜேபியில் பொறுப்பில் கிடையாது. அவர் ஒரு பத்திரிகையாளர். அவங்களுடைய வீட்டில் ஒரு இறப்பு கூட மு.க. ஸ்டாலின் போய் அஞ்சலி செலுத்துறாரு. சாதாரண தொண்டர் வந்து கட்சிக்கு வாக்களிக்க முடியும், சில பேர்கிட்ட சொல்ல முடியும். ஆனால் ஒரு ஊடகவியலாளர் ஒரு கட்சியில் இருக்கும்போது அவர் மூலமாக பல மக்களை கொண்டு வர முடியும், வாக்குகளை பெற முடியும். அந்த நிலையில் இருந்தவர் இப்படி ஒரு மாற்றத்தை காட்டுகிறார் என்றால், இல்லை, அது எந்தளவு உண்மைத்தன்மைன்னு எனக்கு தெரியல. நேற்று கூட ரங்கராஜ் பாண்டே அவர்களுக்கு விஜய்பேட்டையை பார்த்தா அவர் எங்கேயுமே திமுக சப்போர்ட்டாக பேசுன மாதிரி பார்க்கல. அது வந்து திமுகவுடைய அனுதாபியாக அவர் இருக்கணுன்ற கட்டாயம் இல்லை. பிஜேபிக்கு தான் வேலை செய்யணுன்ற எந்த கட்டாயம் கிடையாது. பிஜேபி நல்ல ஆட்சி வேணும், மோடி ஆட்சி வேணும், யார் யார் நினைக்கிறாங்களோ அவங்களாம் வந்து நம்ம கட்சிக்காக வேலை செய்யலாம். அது ஊடகவியாளர்களும் வரவேற்கிறோம், பத்திரிகையாளர் வரவேற்கிறோம், திமுக எதிர்ப்பு மனநிலை கொண்டவர்கள் எல்லாரையும் வரவேற்கிறோம். அவ்வளோதான் எங்கள் ஸ்டாண்டு. அவங்க வந்து அந்த கட்சிக்கு போயிடுவாங்களா, இவங்களும் இந்த கட்சிக்கு போனால் நம்ம கேட்க முடியாது. இப்போ பிஜேபி சேர்ந்து ஒரு லீடர் ஒருத்தர் போகிறாங்க அப்படின்னா அதை பற்றி நம்ம பொதுவில் விவாதிக்கலாம். அவர் பிஜேபி அடிப்படை தொண்டரும் கிடையாது, பிஜேபி மெம்பரும் கிடையாது, பிஜேபியில் எந்த பொறுப்பும் இல்லை. பல ஊடகங்களுக்கு கோலாகல சீனிவாஸ் இருக்கிற மாதிரி, பாண்டே மாதிரி, கார்த்திக் செல்வம் மாதிரி, இன்னும் எத்தனை பேர் இருக்காங்களோ அந்தமாரி ஒரு ஊடகவியலாளர் தான் நம்ம கடந்து போகணும். தவிர எனக்கு தெரிஞ்சு நீங்கள் சொன்னதில் எனக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை கிடையாது. அப்படியே இருந்தாலும் அது நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் எப்போவுமே சொல்கிறாரு, என்னன்னு கேட்டிங்கன்னா, பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிற கூட்டணியிலும் பாரதிய ஜனதா கட்சி இருக்கிற கூட்டணியிலும் நாங்கள் இருக்க மாட்டோம். அந்த மாதிரியான வெறுப்பிற்கு, அந்த எதிர்குணத்திற்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இல்லை, விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிகளுக்கும் மிகப்பெரிய ஒரு பிணக்கு ரொம்ப நாளாக இருந்துகிட்ருக்கு. அவங்கள மாதிரி ஒன்றா இருந்தவங்களும் கிடையாது, அவங்கள மாதிரி இப்போ சண்டை போடுறவங்களும் கிடையாது.
அம்பேத்கர் சுடர்னு விருதே கொடுத்தாரு அவர். முன்னுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்தவர்களுக்கு தலித் எழுமொழி தான் முதல் எம்பி சீட் அவர் கொடுத்தார். நிறைய விஷயங்கள் இவங்களும் பண்ணாங்க, அவங்களும் பண்ணாங்க. இடையில் அந்த இளவரசன் திவ்யா பிரச்சனை ஒன்று வந்துச்சு, அந்த மாதிரி ஜாதி ரீதியான முதல் வருது. அவர் இடைவெளிகள் ஜாஸ்தியாகி இப்போ அவங்க ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. இந்த கூட்டில் இருந்தால் நாங்கள் இருக்க மாட்டோம், அந்த கூட்டில் இருந்தால் அவங்க இருக்க மாட்டோம், ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஆமாம், நிறைய காரணம் இருக்குது. ஆனால் இது நிரந்தரமான எனக்கு தெரியுது. அரசியலில் நிரந்தர நண்பர்கள் நிரந்தர பகையும் இல்லை, எப்படி வேணால் மாறலாம். அதுக்கு நம்ம கருத்து சொல்ல முடியாது. நம்ம அதே நேரத்தில் பாரதிய ஜனதா இருக்கிற கூட்டணியிலும் இருக்க மாட்டோன்றாங்க. அதுக்கு இல்லை, இது ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இங்கே மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடைய திமுக அரசாங்கம் செய்கிற எல்லா அட்டூழியங்களையும் நாங்கள் தாங்கிக்கிறோம். அவங்க சொல்கிறாங்க, கம்யூனிஸ்ட் சொல்கிறாங்க, எல்லா சாம்சங் விவகாரத்தில் இவங்க நல்லா அட்டூழியம் பண்ணுறாங்க, நாங்கள் தாங்கிக்கிறோம். வேங்கை வயலில் இவங்க மிகப்பெரிய அட்டூழியம் பண்ணுறாங்க, தாங்கிக்கிறோம். எங்களுடைய பட்டியலின சி வைகுண்டத்தில் ஒரு பையனை ரோட்டில் பிடிச்சி வெட்டுறான், நாங்கள் தாங்கிக்கிறோம். மதுபான ஊழலுக்கு நாங்கள் மிகப்பெரிய டாஸ்மார்க் மூலம் என் இனத்தை சேர்ந்தவர் தான் நிறைய பேர் சாகுறாங்கன்னு திருமாவளவன் சொல்கிறாரு, அதையும் தாங்கிக்கிறோம். இது எல்லாத்தையும் நாங்கள் தாங்கிக்கிறோம். கொங்கு வேலை ஈஸ்வரன் நான் தாங்கிக்கிறேன். வேலுமணி இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் இங்கே ஓடிட்டுருக்கு, எங்களுக்கு மரியாதை தரல, எங்கள் தொகுதிக்கு பணம் தரல, எல்லாமே நாங்கள் தாங்கிக்கிறோம். முஸ்லீம் லீக்கும் சொல்கிறாங்க, எல்லாமே தாங்கிக்கிறோம். எதுக்காக தாங்கிக்கிறோம்? பாசிச பாஜக உள்ளே வந்துடக்கூடாது அப்படின்னு சும்மா ஒரு கட்டையை போடுறாங்க. தவிர இவர்களுக்கு போவதற்கு இடமில்லை. போவதற்கு நல்ல ஸ்பேஸ் கிடச்சிதுன்னா டாட்டா பைபாய்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. இவங்கெல்லாம் கொள்கை குன்றுலாம் யாருமே. இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு எல்லா இடத்துலையுமே வரவேற்பு இருக்கிறது அப்படின்ற ஒரு நிலை தான் இருக்குது. ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்தால் கம்யூனிஸ்ட் கட்சிகள் பின்னாடியே போயிடுவாங்க அப்படின்ற ஒரு சூழலும் இருக்குது. இப்போ நீங்கள் திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் பார்த்தீங்கன்னா 13 கட்சிகள் இருக்குது. கூட்டணி கட்சி மேஜர் கட்சிக்கெலாம் மிகப்பெரிய ஒரு ஃபண்டு திமுக கொடுத்தது. போன எலெக்ஷனில் 21 விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளுக்கு 15 கோடி கொடுத்தாங்க. கம்யூனிஸ்ட் கட்சிகளும் உங்களுக்கு 10 கோடியோ 20 கோடியோ நம்ம கொடுத்தாங்க. என்ன சொல்லப்போனால் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஃபண்டு ஜெகத் ரட்சங்கெலாம் கொடுத்தாரு. இன்றைக்கி கம்யூனிஸ்ட் கட்சிலாம் டாஸ்மார்க் பற்றிலாம் பொது வழியை பேசுறது அவங்களாம் எந்த அருகதையும் கிடையாது. கொங்கு ஈஸ்வரன் நீங்கள் இப்படி சொல்லிகிட்டே போகிறீங்க. ஜெகத் ரட்சகன் பாரதிய ஜனதா கட்சி கூட பணம் கொடுத்தாருலாம் சொல்கிறாங்களே, அதை எப்படி எடுத்து? நம்ம டாஸ்மார்க் பற்றி எதுவுமே பேசலைங்க. டாஸ்மார்க் தமிழ்நாட்டில் இல்லைங்க, உலகம் ஃபுல்லாக இருக்குதுங்க மதுன்றது. நீங்கள் பேசாமல் இருக்கிறதுனால அவங்க காசு கொடுத்துருக்காங்களா பிஜேபிக்கு? அப்படி கிடையாதுங்க. இப்போ மார்ட்டின் லாட்ரி இருக்கார், லாட்ரி ஓனர் இருக்கார், பிஜேபிக்கும் கொடுத்துருக்காரு, திமுகவுக்கும் 500 கோடி கொடுத்துருக்காரு. அவங்கவுங்க ஃபண்டு நிலைப்பாடு அவங்க கொடுக்குறாங்க. தேர்தல் பாண்ட்ஸில் யார் வேணால் கொடுக்கலாம். நாங்கள் கேட்குறது மது ஒழிப்பு மாநாடு ஒன்றை நடத்தி மதுவை தயார் பண்ணுகிற ஜெகத் ரட்சனுக்கும் டிஆர் பாலுக்கும் போய் பிரச்சாரம் திரும்ப பண்ணாரா இல்லையா? அது முரண்பாடு தான் நான் சொல்கிறது. நாங்கள் போய் பிரச்சாரம் பண்ணோமா? அவங்களுக்கு முரண்பாடு தான் நான் சொல்கிறேன். மது ஒழிப்பு மாநாடு நீங்கள் நடத்துறீங்க, மகளிர் மது ஒழிப்பு மாநாடு நடத்தி அந்த ஆலைகள் நடத்துகிறவர்களுடைய கட்சியை சேர்ந்தவர்களை நீங்கள் மேடையில் உட்கார வச்சிங்கன்னா அந்த மாநாடு இருக்குது. கூட்டணி தர்மம்னு ஒன்று இருக்குல்ல. ஏங்க நீங்கள் தாங்க திருடன், உங்களே கொண்டு வந்து நான் சாவியை கொடுத்து உட்காரதுக்கு எப்படிங்க? அது லாஜிக்கல். நீங்கள் தான் மதுவை தயாரிக்கிறீங்க. ஜெகத் ரட்சகன் அவர்களும் டிஆர் பாலு அவர்களும் ஜெயமோகன் அவர்களும் 3 பேர் தான் இன்றைக்கி கால்ஸ்லேயும் நம்ம ஜேஎன்சி ரிஃபைனரிஸ்ன்னு சொல்லுகிற ஜெயமுருகனுடைய இதுலேயும், அதுக்கப்புறம் அக்காடுன்னு சொல்லுகிற ஜெகத் ரட்சகனுடைய கம்பெனிஸும் எல்லாமே திமுகவால் நடத்தப்படுகிற நேரடியாகவோ மறைமுகமாக பினாமியாக அது உள்ள நடத்தப்படுற கம்பெனி தான் ரைட் பண்ணுறாங்க. சரிங்களா? அவர்களுடைய ஃபண்டிலே நீங்கள் மாநாடு நடத்தி அவர்களே மேடையில் உட்கார வச்சு மதுவை பற்றி எதிராக பேசுகிறது முரண்பாடின் உச்சாங்க. இப்போ நீங்கள் திருடன் சொன்னோன்னு ஒரு செய்தி எனக்கு ஞாபகம் வருது. இப்போ நாடாளுமன்றத்தில் ஒரிசாவை சேர்ந்த மக்களவை பெண் எம்பி தமிழர்கள் அந்த சாவியை எடுத்துகிட்டு போயிட்டாங்க, அந்த கோயில் ஜெகநாதர் கோயிலோட சாவியை எடுத்துகிட்டு போயிட்டான்னு சொன்னீங்களே, நீங்கள் இவ்வளோ காலமாச்சே எங்கே அந்த சாவின்னு மறுபடியும் கேட்குறாங்க. அதை கேட்டுட்டு உங்களுடைய தலைவர்கள் அமித்ஷா இருந்து மோடி எல்லாம் அமைதியாக இருக்காங்களே, அதை பற்றி உங்களது கருத்து? தமிழர்கள் அவர் சொன்னது பாண்டியனை சொன்னாருங்க, முன்னாள் ஐபிஎஸ். நீங்கள் பாண்டியனுங்க கிடையாது, செல்லா காசு ஆகிட்டாருங்க. முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி பிஜு பட்நாயக் கூடயே இருந்தார். அவர் தன்னுடைய ஐஏஎஸ் பதவியை விலகிட்டு அவர் கூடயே நின்று தேர்தல் வல்லுநர் மாதிரி உள்ளே இருந்து எல்லா விஷயங்களையும் பண்ணார். இன்றைக்கி ஒடிசாவில் நம்ம பல ஆண்டுகள் கழித்து பிஜு பட்நாயக் நவீன் பட்நாயக் ஆட்சியை வீழ்த்தி நம்ம வந்துட்டோம். இன்றைக்கி புதிய ஜெகநாதர் கோயிலுடைய தேரோட்டத்தை மிகப்பெரிய லெவலில் நடத்தி திறந்தாச்சு, பொட்டியும் திறந்தாச்சு. அங்கே இருக்கக்கூடிய தர்மேந்திர பிரதான் அருமையான ஒரு இது சொல்லி, இப்போ நீங்கள் திறந்தாச்சு எல்லாம் சொல்கிறீங்க, அங்கே இருந்தவங்க அமைதியாக கேட்டுட்டு அதெல்லாம் திறந்தாச்சு. அப்போ 2 மாதத்தில் எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. அங்கே இருக்கக்கூடிய அந்த மாநிலத்தை சேர்ந்து மத்திய அமைச்சர் பதவியில் இருக்கிற தர்மேந்திர பிரதான் தெளிவான ஒரு விளக்கத்தை சொல்லியிருக்காரு. மிக பிரமாதமான விளக்கம், கண்டிப்பாக அது மக்களுக்கு தெரியணும். எங்கள் பூரி ஜெகநாதர் என்னுடைய மன்னருடைய குழந்தைகள் நான். ஆனால் அவர் கல்யாணம் பண்ண பெண் காஞ்சியில் பிறந்தவர், நான் காஞ்சியினுடைய மகன்.
எவ்வளோ அருமையான வார்த்தை பாருங்க. பூரி ஜெகநாதன் கல்யாணம் பண்ண ஒரு அதையும் சொல்லுவாங்க, திருடன்னு சொல்லுவாங்க, ரெண்டையும் சொல்லிப்பாங்க. அது வந்து அடுத்ததுங்க. நான் வந்து காஞ்சி என்னுடைய தாய் ஒரு தமிழச்சிங்கன்னு சொல்றாருங்க. இது மாதிரி யாருங்க வெளியில சொல்லுவாங்க? இது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்க. அவர் சொன்னோன்னு தான் எனக்கே இது தெரியல. எதிர்ப்பு அதிகமாயிட்டதுனால சொல்லியிருக்கேன். இல்லைங்க, நீங்க வந்து தமிழர்கள் நாகரிகமற்றவர்கள் பொது வழிகளை சொன்னதுக்கு அவர் திரும்ப பெறுறாரு. இன்னைக்கு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சொல்லாத வார்த்தையங்க நீங்க சொல்றாரு. உனக்கு 1000 அமைச்சருக்கும் சிவாஜி உனக்கு 1000 வேறுபாடு இல்லையா? உனக்கு 1000 கோத்தாளுக்கு 1000 சொன்னவர் தானங்க. அது நீங்க உங்களால முகசுலிக்க முடியுதா? அல்ல, அந்த 2 பேருக்கும் உள்ள வேறுபாடு இல்ல. நான் அது வந்து டேஷ் 1000 சொல்ல என்னால முடியல. நீங்க முகசுலிக்கிற அளவுக்கு நான் சொல்றது வருத்தப்படுறேன். அது ஏன்டா சொல்றேன் எனக்கு வருத்தப்படுறேன். ஆனா பொது வழியில் ஒருத்தர் சொல்றாரு, கண்டிக்க துப்பு இருக்காங்க இருக்கிற திமுக அரசாங்கத்துக்கு விளக்கியே வச்சாங்கல்ல. சரி, உங்களுடைய கருத்துக்கள் தமிழன் தொலைக்காட்சி வாயிலாக மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தங்களது முடிவுகளை தெரிவிப்பார்கள். உங்களது பங்கேற்புக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.